Hello all, welcome to Programmers World. So myself Harish. ஸோ இந்த சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு ஒரு ஷார்ட் இன்ட்ரோ கொடுத்துட்றேன். இந்த சேனல் இந்த சேனலில் ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரோக்ராமிங் கான்செப்ட்ஸ் இருக்கும். ஸோ ப்ரோக்ராமிங்கை சிம்பிள் அண்ட் எஃபிஷியண்ட்டாக கற்றுக்கணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். அண்ட் சேனலில் இருக்க வீடியோஸை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோவில் போகலாம். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங். ஜாவாவில் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் எப்படி ஹேண்டில் பண்ணுறோம், அதோட பர்பஸ்னா எதுக்கு ஜாவாவில் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் யூஸ் பண்ணணும். இது ஜாவான்றது மட்டும் இல்லை, எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ், மோஸ்ட் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் எல்லாத்துலேயும் லைக் C++, C# எல்லாத்துலேயுமே வந்து எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் எதுக்குன்னு சொல்லிட்டு இதோட ரோல் என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ ஜென்ரல் மீனிங் ஆஃப் எக்ஸெப்ஷன் என்னன்னா ஒரு அப்நார்மல் டெர்மினேஷன், அதாவது எதிர்பாராத விதமா ஒரு ப்ரோக்ராம் ஸ்டாப் ஆகிறது, அதுதான் எக்ஸெப்ஷன் சொல்லுவோம். ஸோ எக்ஸெப்ஷன் இஸ் an event that occurs during execution of program that disturbs normal flow of the program instructions. ஸோ ஒரு எக்ஸெப்ஷன் வந்து ஒரு நார்மல் எக்ஸிகியூஷன் அப்போ நடக்குதுன்னா அந்த ப்ரோக்ராமோட ஃப்ளோவையே வந்து அது ஸ்டாப் பண்ணிடும், அதுக்கப்புறம் அந்த ப்ரோக்ராமே எக்ஸிக்யூட் பண்ண விடாத மாதிரி பண்ணிடும். அதுதான் ஒரு எக்ஸெப்ஷன் சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி அன்எக்ஸ்பெக்டடாக நடக்கிறதுலாம் வந்து நம்ம எக்ஸெப்ஷன் சொல்லலாம். ஸோ ஒரு எக்ஸெப்ஷன் நடக்கிறப்ப நம்ம என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணுவோம்னா ப்ரோக்ராம் வந்து அப்நார்மலாக டெர்மினேட் ஆகிடும். அண்ட் தென் அதுக்கப்புறம் நம்ம பண்ண வேண்டிய ஃபங்க்ஷனாலிட்டி பண்ண முடியாமல் போகலாம். ஸோ அதோட அந்த அப்ளிகேஷனே க்ளோஸ் ஆகலாம். ஓகே, ஸோ நம்மளோட பண்ண வேண்டிய ஃபங்க்ஷனாலிட்டியை நம்மளால கடைசி வரைக்கும் அச்சீவ் பண்ண முடியாது அன்லெஸ் ஆர் அன்டில் அந்த எக்ஸெப்ஷன் சால்வ் பண்ணணும், இல்லைனா அந்த எக்ஸெப்ஷனை ஹேண்டில் பண்ணணும். ஸோ அந்த அபோவ் சொன்ன லிமிட்டேஷனை நான் ஓவர் கம் பண்ணுறதுக்கு இந்த எக்ஸெப்ஷன் சப்போஸ் வந்துச்சுன்னா நான் என்னோட அப்ளிகேஷன் ஒரு என்னோட கோடு வந்து நார்மலாக ஃபங்க்ஷன் ஆகணும், திடீர்னு ஷட் டவுனோ இல்லை க்ளோஸ் ஆகாமல் எனக்கு எப்பயும் போல் நார்மல் எக்ஸிகியூஷன் நடக்கணும்னா அதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற ஃபங்க்ஷனாலிட்டி தான் பார்த்தீங்கன்னா எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங். எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் எப்படி பண்ணலாம், இந்த எக்ஸெப்ஷன்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா 2 ways இருக்குது. ஒன்று வந்து ட்ரை கேட்ச் பிளாக் யூஸ் பண்ணலாம், இன்னொன்று வந்து த்ரோஸ் கீவேர்டு. ஸோ இதை ட்ரை கேட்ச் எப்படி யூஸ் பண்ணுறது, த்ரோஸ் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சில தியரட்டிக்கல் இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்துருவோம், அதுக்கப்புறம் நம்ம ப்ரோக்ராமிங் உள்ள போகலாம். ஸோ அதான் மெயின் அப்ஜெக்டிவ் ஆஃப் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் வந்து டு கெட் த நார்மல் டெர்மினேஷன் ஆஃப் த அப்ளிகேஷன். சடனாக அப்ளிகேஷன் டெர்மினேட் ஆகாமல் ஒரு நார்மலான ஃப்ளோவில் டெர்மினேட் ஆக வைக்கிறதுக்கு தான் இந்த எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங். இது டு எக்ஸிக்யூட் த ரெஸ்ட் ஆஃப் த அப்ளிகேஷன் கோட், நம்மளுக்கு எக்ஸெப்ஷன் அடிச்சுட்டு எக்ஸெப்ஷனுக்கு அடுத்த இருக்கிற லைன்ஸையும் எக்ஸிக்யூட் பண்ண வைக்கணும்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் மீன்ஸ் ஜஸ்ட் we are providing alternate code to continue the execution of remaining code and to get normal termination of the application. ஸோ அதான் மேலே சொன்ன பாயிண்ட் தான். ஸோ ஜாவாவில் ஒரு எக்ஸெப்ஷனும் ப்ரீடிஃபைன்டு கிளாஸாக இருக்கும். இப்போ சப்போஸ் ஒரு இன்புட் மிஸ்மேட்ச் எக்ஸெப்ஷன்னா அதுக்கு ஒரு கிளாஸ் இருக்கும், அரித்மெட்டிக் எக்ஸெப்ஷன்னா அதுக்கு ஒரு கிளாஸ் இருக்கும், ஸ்ட்ரிங் இன்புட் அவுட்புட் பவுண்ட் எக்ஸெப்ஷன், இந்த மாதிரி நிறைய எக்ஸெப்ஷன்ஸ் இருக்குது, டிவைட் பை 0. ஸோ இந்த மாதிரி ஒரு எக்ஸெப்ஷன்ஸுக்குமே வந்து ஒரு ப்ரீடிஃபைன்டு கிளாஸ் இருக்கும் ஜாவாவில். ஓகேவா? ஸோ எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங்கை நம்ம 3 இதாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம்: செக்டு எக்ஸெப்ஷன், அன்செக்டு எக்ஸெப்ஷன், எரர். ஓகேவா? ஸோ இந்த 3 இது எப்படி நான் கிளாஸிஃபை பண்ணுறேன்றத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு செக்டு எக்ஸெப்ஷன். செக்டு எக்ஸெப்ஷன்னா என்னன்னா கம்பைலர் டைம் நம்ம ஜாவா போட்டு நம்மளோட கோடை ரன் பண்ணுறோம்ல, அந்த கம்பைல் பண்ணுறப்பயே சில எக்ஸெப்ஷன் த்ரோ பண்ணும், அதில் தான் நான் வந்து செக்டு எக்ஸெப்ஷன் சொல்லுவேன். சம் ஆஃப் த எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் செக்டு எக்ஸெப்ஷன் கேட்டிங்கன்னா IO எக்ஸெப்ஷன், SQL எக்ஸெப்ஷன், இன்டரப்டட் எக்ஸெப்ஷன் சொல்லலாம். ஸோ கீழே ஒரு டயக்ராம் இருக்கும், த்ரோவபிள், இந்த மாதிரி அரித்மெட்டிக் எக்ஸெப்ஷன், நிறைய எக்ஸெப்ஷன்ஸ் இருக்குது. நான் சொன்ன மாதிரி ஒரு இதுமே ஒரு கிளாஸில் இருக்கும். ஸோ இதை பற்றி நம்ம லேட்டராக பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி
IO exception, SQL exception, interrupted exception. ஸோ இந்த மாதிரி ஃபார்ம்ஸ் ஆஃப் எக்ஸெப்ஷன் வரதெல்லாம் வந்து நம்ம செக்டு எக்ஸெப்ஷன் சொல்லுவோம். இதெல்லாம் வந்து கம்பைல் டைம்லேயே நம்மளுக்கு எரர் த்ரோ பண்ணிடும். இந்த மாதிரி இந்த எக்ஸெப்ஷன் அக்கர் ஆகுது, ஸோ இதை ஃபிக்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஒரு சின்ன சாம்பிள் காட்டணும்னா IO எக்ஸெப்ஷன் வச்சு காட்டுறேன். ஓகே, நான் வந்து ஒரு கிளாஸ் வச்சுக்கிறேன். ஸோ IO எக்ஸெப்ஷனுக்கு நான் ஒரு ஃபைல் வந்து ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஒரு ஃபைலில் ரீட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்போ வந்து நான் ஃபைல் இன்புட் ஸ்ட்ரீம் கிளாஸ்ன்னு ஒன்று யூஸ் பண்ணுவேன். அந்த ஃபைல் இன்புட் ஸ்ட்ரீம் கிளாஸ் வந்து java.io பேக்கேஜில் இருக்கும். நம்ம IO பேக்கேஜுக்கு ஒரு வீடியோ போடுவோம், அந்த வீடியோவில் நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போதைக்கு நான் இந்த பேக்கேஜில் நான் அந்த ஃபைல் இன்புட் ஸ்ட்ரீம் இதை வந்து நான் லோட் பண்ணுறேன், அதுக்காக நான் இது போட்டுக்கிறேன். ஸோ கிளாஸ் டெஸ்ட் ஆர் exception handling demo. ஓகே, கிளாஸ் நேம் ரொம்ப பெருசா இருக்கு, நான் ஷார்ட் பண்ணிக்கிறேன், எக்ஸெப்ஷன் டெமோன்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இதில் நான் ஒரு மெத்தட் போட்டுக்கிறேன், பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஸ்ட்ரிங் arg. ஓகே, ஸோ அண்ட் தென் இப்போ இதில் நான் வந்து ஒரு ஃபைலை லோட் பண்ணுறேன். ஸோ அதுக்கு நான் சொல்லியிருந்தேன் ஃபைல் இன்புட் ஸ்ட்ரீம்னு ஒரு கிளாஸு. ஸோ ஈக்குவல் டு நியூ ஃபைல் இன்புட் ஸ்ட்ரீம். இந்த கிளாஸில் நம்ம இங்கே வந்து ஃபைலோட நேமை கொடுக்கணும். ஸோ சப்போஸ் நான் வந்து abcd.txt கொடுத்துக்கிறேன், இந்த ஃபைல் என்கிட்ட இல்லவே இல்லை. ஸோ இல்லவே இல்லாதப்ப இந்த நியூ ஆஃப் இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறப்ப என்ன ஆகும், இந்த ஃபைலில் போய் தேடிட்டு அதோட கண்டென்ட்டை ரிட்ரைவ் பண்ணும். இல்லாதப்ப நம்மளுக்கு எரர் த்ரோ பண்ணும். அந்த டைப் ஆஃப் எரர் தான் நான் என்ன சொல்கிறேன்னா செக்டு எக்ஸெப்ஷன் சொல்கிறோம். ஸோ இதை ஜஸ்ட் நான் சேவ் பண்ணிக்கிறேன். exception demo.java. ஓகே, ஸோ இப்போ நம்ம இதை கம்பைல் பண்ணுவோம். javac exception demo.java. பார்த்தீங்கன்னா எரர் unreported exception, file not found exception, must be caught or declared to be thrown. must be caught இந்த சென்டென்ஸ் பற்றி நான் லேட்டராக வரேன், must be caught or declared to be thrown. ஸோ இந்த இதில் நம்மளுக்கு இந்த ஃபைல் அவைலபிளாக இல்லாததுனால நம்மளுக்கு எக்ஸெப்ஷன் த்ரோ பண்ணுது. ஸோ இந்த மாதிரி டைப் ஆஃப் எக்ஸெப்ஷன்ஸ் தான் கம்பைல் டைமில் நம்மளுக்கு ஏதாவது எக்ஸெப்ஷன் த்ரோ பண்ணிச்சுன்னா அந்த டைப் ஆஃப் எக்ஸெப்ஷன்ஸ் வந்து செக்டு எக்ஸெப்ஷன்ஸ்னு சொல்லுவோம். ஓகே ஓகே, நான் இங்கே ஒரு பாயிண்ட் சொல்லணும்னு நினச்சேன். இது ரிகார்டிங் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் இல்லை, நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் சில கமெண்ட்ஸ் இருந்தது, லைக் ஏன் ப்ரோ ஐடி யூஸ் பண்ண மாட்டீங்க. ஐடி மீன்ஸ் ஒரு டூல் மாதிரி தான், அது இன்டெகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட் டூலு. ஸோ மோஸ்ட் ஆஃப் ப்ரோக்ராமிங்க்கு அது யூஸ் பண்ணுவாங்க. நான் ஏன் ஐடி யூஸ் பண்ணாமல் நோட்பேட்++ அந்த மாதிரி யூஸ் பண்ணுறேன்னா, ஒரு ப்ரோக்ராமிங்கோட பேசிக்லேருந்து போகிறப்ப நம்ம நோட்பேடில் ப்ரோக்ராமிங் பண்ணுறது ஒன் ஆஃப் த பெஸ்ட். இது நான் சஜஸ்ட் பண்ணுறது. ஏன்னா இப்போ நீங்கள் ஐடி யூஸ் பண்ணீங்கன்னா ஐடியில் எல்லாமே ப்ரீடிஃபைண்டாக இருந்துடும். ப்ரீடிஃபைன்ட் இன் த சென்ஸ், இப்போ நீங்கள் மெயின் மெத்தட் போட்டுட்டு இப்போ இந்த ஃபைல் இன்புட் ஸ்ட்ரீம் போடுறேன், ஃபைல் இன்புட் ஸ்ட்ரீமுக்கு எனக்கு java.io பேக்கேஜ் தேவை. அப்போ அந்த ஐடி என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்காகவே java.io பேக்கேஜை இம்போர்ட் பண்ணிடும் மீன்ஸ் அந்த லைனை ஆட் பண்ணிடும். ஸோ நம்மளுக்கு தெரியாமலே போயிடும், ஓகே இந்த ஃபைல் இன்புட் ஸ்ட்ரீம் வந்து IO பேக்கேஜில் இருக்குது, நம்மளுக்கு இதை இம்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ லேட்டராக அட்வான்ஸ் கான்செப்ட்ஸ் போகிறப்ப கலெக்ஷன்ஸ் இல்லை ஆப்லெட் CWT அந்த மாதிரி இது பார்க்குறப்ப கண்டிப்பாக நான் ஐடி யூஸ் பண்ணி தான் பண்ணுவேன். ஸோ ஐடி எப்படி யூஸ் பண்ணுறது அதுக்குன்னு ஒரு தனி வீடியோ போடுவேன். ஸோ இப்போதைக்கு நம்ம பேசிக்ஸ் போகிறப்ப நோட்பேடில் பண்ணுறது பெஸ்ட். ஓகே ஓகே, ஸோ நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே பேக் வருவோம். ஸோ இதுதான் செக்டு எக்ஸெப்ஷன். கம்பைல் டைமில் நம்மளுக்கு த்ரோ பண்ணுறது தான் நான் செக்டு எக்ஸெப்ஷன் சொல்லுவேன். ஓகே, so to overcome the above problem, compile the application must declare try catch blocks or throws keyword. So இந்த try catch block throws keyword எப்படி யூஸ் பண்ணணும்னு நான் சொல்றேன்.
ஸோ அடுத்தது அன்செக்டு எக்ஸெப்ஷன். அன்செக்டு எக்ஸெப்ஷன்னா கம்பைல் டைம்ல நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆகாது. கம்பைல் டைம்ல நம்மளுக்கு ப்ரோக்ராம் ப்ராப்பரா கம்பைல் ஆயிட்டு எந்த எரருமே த்ரோ பண்ணாம இருக்கும். ஆனா ரன் பண்றப்ப நம்மளுக்கு எக்ஸெப்ஷன் த்ரோ பண்ணும். சப்போஸ் ஏதாவது ஒரு எக்ஸெப்ஷன், எக்ஸாம்பிள் அரித்மெட்டிக் எக்ஸெப்ஷன். இப்போ 0 வச்சு டிவைட் பண்றோம்னா நம்மளுக்கு டிவைடிங் பை 0 இஸ் நாட் அலவுட். ஒரு லீகலான இது கிடையாது டிவிஷன் பை 0. ஸோ அது அந்த மாதிரி இதை வந்து கம்ப்யூட் பண்ண முடியாததுனால ஒரு எக்ஸெப்ஷன் ஃப்ராமா த்ரோ பண்ணும். அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட் எக்ஸெப்ஷன். சப்போஸ் ஒரு அரேல வந்து 5 எலிமெண்ட் தான் இருக்கு, நம்ம அரேயோட 6th எலிமெண்ட் வாங்கணும்னு நினைக்கிறோம்னா 6th எலிமெண்ட்டே இருக்காது, 5 எலிமெண்ட் தான் இருக்குது. அப்ப அந்த அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட் எக்ஸெப்ஷன் த்ரோ பண்ணும். ஸோ இந்த மாதிரி எக்ஸெப்ஷன்ஸ் இதெல்லாம் வந்து கம்பைல் டைம்ல ஜாவா கம்பைலர் ரெக்கக்னைஸ் பண்ணாது, ஜேவிஎம் தான் ஐடென்டிஃபை பண்ணிட்டு த்ரோ பண்ணும். ஓகே, ஸோ இந்த எக்ஸெப்ஷனையும் ஹேண்டில் பண்றதுக்கு நம்ம ட்ரை கேட்ச் தான் யூஸ் பண்ணணும். ஸோ அதை தான் இங்க நோட்ல போட்டிருப்பேன். வெதர் இட் இஸ் அ செக்டு எக்ஸெப்ஷன் ஆர் அன்செக்டு எக்ஸெப்ஷன், exceptions are raised at runtime but not compile time. Whether it is a checked exception or unchecked exception, must handle the exception by using try catch block or throws keyword to get the normal termination of application. Okay va? So and then நான் சொல்லியிருந்த 3 விதமான இது இருக்குதுன்னு, செக்டு எக்ஸெப்ஷன், அன்செக்டு எக்ஸெப்ஷன், எரர். எக்ஸெப்ஷன் வெர்சஸ் எரர். எரர்னா என்ன, எக்ஸெப்ஷன்னா என்ன? எரர்ன்றது ஒரு காமனான இது வந்து எக்ஸெப்ஷன்னு சொல்ல முடியாது. எக்ஸெப்ஷனை நம்ம ஹேண்டில் பண்ணல. இப்போ நம்ம மேலே பார்த்த செக்டு எக்ஸெப்ஷன் ஆஸ் வெல் அஸ் அன்செக்டு எக்ஸெப்ஷன் ரெண்டுத்தையும் ஹேண்டில் பண்ணிடலாம். பட் எரரை ஹேண்டில் பண்ண முடியாது. ஏன்னா எரர்ன்றது என்னதுன்னா, சம்டைம்ஸ் இந்த டெவலப்பர் மிஸ்டேக், சப்போஸ் கோட் லெவலில் சின்டாக்ஸ் ஏதாவது இஷ்யூ, சின்டாக்ஸ் எரரு, இல்லைன்னா ரன் டைம்ல சில எரர்ஸ் அடிக்கும். எப்படின்னா இந்த ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ, அவுட் ஆஃப் மெமரி. சப்போஸ் நம்ம ஒரு 10 lakhs ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றோம், நம்ம சிஸ்டம்ல அந்த 10 lakhs ஆப்ஜெக்ட் ஹோல்ட் பண்றதுக்கு ஆப்ஜெக்ட்ஸ் வந்து ஹீப் மெமரியில இருக்கும். ஸோ அந்த ஹீப் மெமரி சப்போஸ் 10 lakh ஆப்ஜெக்ட்ஸ்க்கு வந்து சப்போஸ் நம்மளுக்கு 1 MB ஒரு 10 MB ஸ்டோரேஜ் தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுக்கு. ஆனால் ஹீப் மெமரியில சப்போஸ் 5 MB தான் இருக்கு, அப்போ அவுட் ஆஃப் மெமரி ஆகும். ஸோ அவுட் ஆஃப் மெமரி ஆகிறப்ப நம்மளுக்கு அவுட் ஆஃப் மெமரி எரர், ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ எரர். ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ எரரும் ஒன் கைண்ட் ஆஃப் மெமரி. இதுதான் நம்மளோட ப்ரோக்ராம் எக்ஸிகியூஷன் இன்ஃபினிட்டா எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருந்ததுன்னா ஒரு கட்டத்தில் ஒரு ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக மெமரி தேவை. ஸோ அந்த மெமரி எக்ஸாஸ்ட் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ அடிச்சிடும். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம வந்து ஹேண்டில் பண்ண முடியாது எக்ஸெப்ஷன் மாதிரி. எக்ஸெப்ஷன் எப்படி இப்போ நான் ட்ரை கேட்ச் த்ரோஸ்லாம் போட்டு ஹேண்டில் பண்ண முடியும்னு சொன்னனும், இதெல்லாம் வந்து இந்த எரர்ஸ் எல்லாம் நம்ம ட்ரை கேட்ச் ஆர் த்ரோஸ் வச்சு ஹேண்டில் பண்ண முடியாது. ஸோ அதான் சொல்லியிருப்பேன், இட் இஸ் பாசிபிள் டு ஹேண்டில் த எக்ஸெப்ஷன்ஸ் பை யூசிங் ட்ரை கேட்ச் பிளாக் ஆர் த்ரோஸ் கீவேர்ட், பட் இட் இஸ் நாட் பாசிபிள் டு ஹேண்டில் த எரர்ஸ். எரர்ஸை நம்ம ஹேண்டில் பண்ண முடியாது. எரரும் ஒன் ஃபார்ம் ஆஃப் அன்செக்டு எக்ஸெப்ஷன் தான், அது நம்மளுக்கு கம்பைல் டைம்ல அடிக்காது, ரன் டைம்ல தான் அடிக்கும், இந்த ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ, அவுட் ஆஃப் மெமரி இதெல்லாம். ஸோ எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங்க்கு ஒரு ட்ரீ ஸ்ட்ரக்சர் மாதிரி பண்ணோம்னா, பேஸ் கிளாஸ் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங்க்கு த்ரோவபிள்னு ஒரு பேஸ் கிளாஸ் இருக்குது, த்ரோவபிள் கீழே எக்ஸெப்ஷன் ஒரு கிளாஸ் இருக்குது. ஸோ இந்த பாக்ஸ் உள்ள இருக்கிறது எல்லாமே ஒன் ஆஃப் த கிளாஸ் ஆக்சுவலி. அண்ட் தென் இன்னொரு இது பார்த்தீங்கன்னா எரர். எரர் உள்ளார நிறைய ஃபார்ம்ஸ் ஆஃப் எரர்ஸ் இருக்கு. அவுட் ஆஃப் மெமரி எரர், ஏடபிலிட்டி எரர், லிங்கேஜ் எரர், வச்சிருவேன். ஸோ நம்ம மெயினாக பார்க்க போகிறது இந்த எக்ஸெப்ஷன் தான். ஏன்னா இந்த எரர் பார்ட்டை நம்ம ஹேண்டிலே பண்ண முடியாது. ஸோ இட் இஸ் டெவலப்பரோட மிஸ்டேக் ஆர் இன்சஃபிஷியன்டான மெமரி ஆர் தேவையான சிஸ்டம் ரிக்குவயர்மெண்ட்ஸ் இல்லைன்னா அடிக்கக்கூடிய சான்சஸ் தான் இந்த எரர். ஸோ இதை பற்றி நம்ம டீல் பண்ண முடியாது. ஸோ வி வில் லுக் இன்டு த எக்ஸெப்ஷன்ஸ். ஓகே, ஸோ எக்ஸெப்ஷனில் நான் சொன்ன மாதிரி அன்செக்டு, செக்டு எக்ஸெப்ஷன் இருந்தது. ஸோ இந்த ரன் டைம் எக்ஸெப்ஷன் தவிர மீதி இருக்கிற எல்லா எக்ஸெப்ஷன்ஸும், எஸ்கியூஎல் எக்ஸெப்ஷன், ஏடபிள்யூடி எக்ஸெப்ஷன், ஐஓ எக்ஸெப்ஷன், சர்வ்லெட் எக்ஸெப்ஷன், ஐஓ எக்ஸெப்ஷன் உள்ளார ஃபைல் நாட் ஃபவுண்ட் எக்ஸெப்ஷன், இன்டரப்டட் ஐஓ எக்ஸெப்ஷன், இஓஎஃப் எக்ஸெப்ஷன், இதெல்லாம் இருக்குது, சைல்டு கிளாஸ். இது எல்லாமே கிளாஸஸ் தான். ஸோ ரன் டைம் எக்ஸெப்ஷன் அண்ட் அதோட சைல்டு கிளாஸஸ் தவிர மீதி எல்லாமே செக்டு எக்ஸெப்ஷன்ஸ் தான். அன்செக்டு எக்ஸெப்ஷன்னா
இந்த 1 2 3 4 5 இந்த 5 கிளாஸஸ், இந்த 5 டைப்ஸ் ஆஃப் எக்ஸெப்ஷனை தான் அன்செக்டு எக்ஸெப்ஷன் சொல்லுவோம். இந்த 5 டைப்ஸ் ஆஃப் எக்ஸெப்ஷன் மட்டும் தான் ரன் டைம்ல அடிக்கும். ஓகேவா? இந்த 5 டைப்ஸ் ஆஃப் எக்ஸெப்ஷன்ஸுக்குமே பேஸ் கிளாஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா ரன் டைம் எக்ஸெப்ஷன். அண்ட் எல்லாத்துக்குமே பேஸ் கிளாஸ் எக்ஸெப்ஷன், அதுக்கும் மேலே த்ரோவபிள்ன்றது. ஸோ இந்த கிளாஸ் தான். ஓகே, ஸோ இதுதான் ஒரு ட்ரீ ஸ்ட்ரக்சர் மாதிரி எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங்க்கு. ஓகே, ஓகே. ஸோ அடுத்தது பார்க்க போகிறது வந்து எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் கீவேர்ட்ஸ். ட்ரை, கேட்ச், ஃபைனலி, த்ரோஸ், த்ரோ. ஸோ இந்த 5 கீவேர்ட்ஸ் தான் நம்ம மெயினாக எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங்கில் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை வச்சு தான் நம்ம எதர் செக்குடு ஆர் அன்செக்டு எக்ஸெப்ஷனை ஹேண்டில் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஒரு ஒரு கீவேர்டும் நம்ம யூஸ் பண்ணுறப்ப அதோட பர்பஸ், அதோட ரோல் என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ நம்ம பார்த்துருந்தோம் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங்கில் 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் வச்சு 2 டிஃப்ரெண்ட் அப்ரோச்சஸ் வச்சு நம்ம எக்ஸெப்ஷன் ஹேண்டில் பண்ணலாம்னு. ஸோ அது எதுனா ஃபர்ஸ்ட் அப்ரோச் வந்து ட்ரை கேட்ச் யூஸ் பண்ணி, ரெண்டாவது அப்ரோச் வந்து த்ரோஸ் யூஸ் பண்ணி. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரை கேட்ச் வச்சு எப்படி அச்சீவ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ ட்ரை கேட்சுக்கு சின்டாக்ஸ் இதுதான். ட்ரை, நம்ம எக்ஸெப்ஷன் ஏதாவது கோடு எழுதுறோம்னா அது கேட்ச், அந்த எக்ஸெப்ஷனுக்கான நேமு, ரெஃபரன்ஸ் வேரியபிள் ஒன்று, ஆல்டர்னேட் கோட் டு ரன் இஃப் அன் எக்ஸெப்ஷன் இஸ் ரைஸ்டு. ஓகே, ஸோ இதுதான் சின்டாக்ஸ் ட்ரை. அதுக்கப்புறம் கேட்சில் எக்ஸெப்ஷன் பேராமீட்டர் ஒன்று பாஸ் பண்ணணும், அதுக்குள்ளார நம்மளுக்கு தேவையான கோடு. ஸோ இதில் டிஃப்ரெண்ட் சினாரியோஸ் இருக்குது ட்ரை கேட்ச் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுல. ஸோ ஒரு கேசஸை பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ், whenever exception is raised in try block, JVM will check the corresponding catch block. If the catch block is matched, then that block will be executed and rest of the application executed and program is terminated normally. If the catch block is not matched, program is terminated abnormally. So first case நான் ப்ரோக்ராமிங்கில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ட்ரை கேட்ச் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். ஸோ ட்ரை கேட்ச் நான் சொன்னேன் ட்ரை. ஓகே, கேட்ச்ன்றது கீவேர்ட். ஸோ இந்த கேட்சில் நம்ம ஒரு பேராமீட்டர் கொடுக்கணும். அந்த பேராமீட்டர் நான் அப்புறம் கொடுக்குறேன். ஸோ இது உள்ளார ஒரு செட் ஆஃப் கோட் நம்ம எழுத போகிறோம். ஓகே, ஸோ இப்போ நான் சப்போஸ் இந்த ட்ரை உள்ளார சிஸ்டம் டாட் அவுட் டாட் println டிவைட் பண்ணுற வேல்யூ. ஓகே, ஆர்எல்ஸ் நான் வந்து வேல்யூவை வாங்கிக்கிறேன். ஸோ ஒரு யூசர் கிட்டேருந்து வேல்யூ வாங்குறதுக்கு நம்ம ஸ்கேனர் கிளாஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை வந்து நான் யூட்டில் பேக்கேஜ், ஸ்கேனர் கிளாஸ் எங்கே இருக்கும்னா யூட்டில் பேக்கேஜில் இருக்கும். ஸோ நான் அதை கொடுத்துக்கிறேன். யூட்டில் டாட் ஸ்டார் ஸ்கேனர் s equal to new scanner system dot in. ஓகே, ஸோ ஒரு இன்டீஜர் வேல்யூ வாங்க போகிறேன். int a equal to s dot next int. ஓகே, ஸோ இப்போ இந்த இன்டீஜர் வேல்யூவை நான் வந்து சப்போஸ் ஓகே நான் 500 வச்சுக்கிறேன், டிவைடட் பை இந்த இன்டீஜர் வேல்யூ ஏ நான் கொடுக்குற வேல்யூவோட டிவைட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ என் சினாரியோ இந்த எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங்கை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன், சப்போஸ் ஏன்றதை நான் 0 கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ 500 டிவைடட் பை 0 வந்து எனக்கு ஒரு எக்ஸெப்ஷன் த்ரோ பண்ணும், டிவைடட் பை 0. அந்த டிவைடட் பை 0ன்றது எது உள்ளார இருக்கும்னா அரித்மெட்டிக் எக்ஸெப்ஷன் என்ற ஒரு கிளாஸ் உள்ளார இருக்கும். ஸோ இங்கே பார்த்தோம்ல மேலே, இதில் அரித்மெட்டிக் எக்ஸெப்ஷன் உள்ளார அந்த டிவைட் பை 0வை ஹேண்டில் பண்ணுவோம். ஸோ அந்த அரித்மெட்டிக் எக்ஸெப்ஷனை கேட்ச் பண்ணுறதுக்காக இந்த கேட்ச் பிளாக்ல நம்ம அரித்மெட்டிக் எக்ஸெப்ஷன் சொல்லிட்டு போடுவோம். ஏதாவது ஒரு வேரியபிள், இங்கே வேரியபிள் நேம் ஏன்னு நான் கொடுத்துருக்கேன். உங்கள் இஷ்டம் தான், நீங்கள் எது வேணால் கொடுத்துக்கலாம். ஏஐ கொடுத்துக்கலாம், உங்களுக்கு என்ன பேர் கன்வீனியன்ட்டாக இருக்கோ அதை கொடுத்துக்கலாம். ஸோ இதில் நான் வந்து
இந்த லாஜிக் என்ன, நான் ஜஸ்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் பண்றேங்க. சிஸ்டம் டாட் அவுட் டாட் println catch block executed. ஓகேவா? ஸோ கேட்ச் பிளாக் எக்ஸிக்யூட்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டேன். ஸோ நான் அதை சேவ் பண்ணுறேன். இப்போ நான் கம்பைல் பண்ணுறேன். ஜாவாசி ஸோ கம்பைல் ஆயிடுச்சு, நோ இஷ்யூஸ். ஸோ இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். ஜாவா எக்ஸப்ஷன் டெமோ. ஓகே, நான் இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சு வாங்குறேன். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் என்டர் அ நம்பர். ஸோ நம்மளுக்கு இப்போ ஈஸியாக இருக்கும் ஐடென்டிஃபை பண்ண. ஓகே, ஸோ அகெயின் கம்பைல் பண்ணுறேன், ரன் பண்ணுறேன். ஸோ என்டர் அ நம்பர். நான் இப்போ சப்போஸ் 10 கொடுக்குறேன். 10 கொடுத்து என்டர் கொடுக்குறேன். எனக்கு 500 divided by 10 50 அவுட்புட் வந்துடுச்சு. ஸோ இப்போ நான் சப்போஸ் 0 கொடுக்குறேன். 0 கொடுத்தா எனக்கு வந்து ப்ரோக்ராம் ஒன்றும் டெர்மினேட்லாம் ஆகல, எக்ஸப்ஷன் சொல்லிட்டுலாம் த்ரோலாம் பண்ணல. எனக்கு சிம்பிளாக கேட்ச் பிளாக் எக்ஸிக்யூட்னு சொல்லிட்டு வருது. நம்ம இங்கே என்ன வேணால் கொடுத்துக்கலாம். cannot divide by 0 சொல்லிட்டு கூட நம்ம கொடுத்துக்கலாம். cannot divide by 0 சொல்லிட்டு கொடுத்தா நம்மளுக்கு அந்த அவுட்புட் தான் நம்மளுக்கு பிரிண்ட் ஆக போகுது. ஸோ அகெயின் கம்பைல் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். ஸோ cannot divide by 0 சொல்லிட்டு அவுட்புட் வந்துச்சு. ஸோ இதுதான் ஒரு பேசிக் சினாரியோ, ட்ரை கேட்ச். ஸோ அந்த எக்ஸப்ஷனுக்கு ஈக்குவலண்ட்டாக மேட்ச் ஆகிட்டு நம்மளுக்கு கேட்ச் ஆகும். இப்போ அந்த நான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல சொல்லியிருந்தேன், அந்த எக்ஸப்ஷன் மேட்ச் ஆகலனா கேட்ச் பிளாக். இப்போ டிவைட் பை 0ன்றது அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன் உள்ளார வருது. இப்போ அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன் உள்ளார இல்லாம வேற ஏதாவது ஒரு எக்ஸப்ஷன்னா அப்போ அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னா அதுக்கு ஈக்குவலண்டான அந்த எக்ஸப்ஷனுக்கான கேட்ச் பிளாக் இருக்கணும். அப்படி இல்லைன்னா என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஓகே, ஸோ நான் அதே ப்ரோக்ராமை ரன் பண்ணுறேன். நம்பர் இருக்கிறது பதில் ஒரு ஸ்ட்ரிங் மாதிரி ஏதோ கொடுத்துக்கிறேன், ஏசிஎஸ்ன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு எக்ஸப்ஷன் மாதிரி த்ரோ பண்ணுது. எக்ஸப்ஷன் இன் த்ரெட் டாட் மெயின் ஜாவா டாட் டிட்டில் டாட் இன்புட் மிஸ்மேட்ச் எக்ஸப்ஷன் சொல்லிட்டு நம்ம வாங்குறது வந்து, ஏன்னா இந்த எஸ் டாட் நெக்ஸ்ட் இன்ட்னு கொடுத்துருக்கோம்ல. ஸோ இந்த நெக்ஸ்ட் இன்ட் மெத்தட் என்ன பண்ணோம்னா இன்பில்ட்டா நம்மளுக்கு ஒரு இன்டீஜர் இதுதான் வாங்கும். ஸோ அந்த இன்டீஜர் கொடுக்குறதுக்கு நம்ம ஏதோ ஸ்ட்ரிங்கு கொடுக்குறப்ப அது நம்மளுக்கு வேற ஃபார்ம் ஆஃப் எக்ஸப்ஷன் த்ரோ பண்ணும், இந்த இன்புட் மிஸ்மேட்ச் எக்ஸப்ஷன். இதை நம்ம ஹேண்டிலே பண்ணல. கேட்ச் பிளாக்ல நம்ம அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன் மட்டும் தான் கொடுத்துருக்கோம். அதனால தான் நம்மளுக்கு எக்ஸப்ஷனை த்ரோ பண்ணிட்டு அப்நார்மலாக எக்ஸிக்யூட் டெர்மினேட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இதான் ஃபர்ஸ்ட் கேஸ். ரெண்டாவது கேஸ், இஃப் தேர் இஸ் நோ எக்ஸப்ஷன் இன் ட்ரை பிளாக் த கரஸ்பாண்டிங் கேட்ச் பிளாக்ஸ் ஆர் நாட் செக்டு. ஸோ நம்ம ப்ரீவியஸ் அவுட்புட்லேயே பார்த்துருந்தோம். இப்போ நான் சப்போஸ் ரன் பண்ணிட்டு 10ன்னு கொடுத்தேன்னா எனக்கு 50 அவுட்புட் வரும். கேட்ச் பிளாக் எக்ஸிக்யூட் ஆகாது. cannot divide by 0 இந்த பிளாக் எக்ஸிக்யூட் ஆகுது. ஏன்னா ட்ரை பிளாக்ல எனக்கு எக்ஸப்ஷனே த்ரோ பண்ணல. ஸோ இதுதான் செகண்ட் கேஸ். எக்ஸப்ஷன் எதுவுமே இல்லைன்னா எனக்கு கேட்ச் பிளாக் எக்ஸிக்யூட் ஆகாது. தேர்ட் கேஸ், in exception handling independent try block declaration not allowed, must declare try catch or try finally or try with resource. ஸோ இப்போ எக்ஸப்ஷன் ஹேண்டில் பண்ணுறோன்னா கண்டிப்பாக ட்ரை கேட்ச் இருக்கணும், இல்லை ட்ரை ஃபைனலி இருக்கணும், இல்லை ட்ரை கேட்ச் ஃபைனலி ஏதாவது இருக்கும். வெறும் ட்ரை பிளாக் மட்டும் இருக்கக்கூடாது. இப்போ நான் சப்போஸ் இதை கமெண்ட் பண்ணிட்டேன், வெறும் ட்ரை பிளாக் மட்டும் இருக்கு. எனக்கு இப்போ இது என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். கம்பைல் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு கம்பைல் டைம்லேயே எனக்கு எரர் த்ரோ பண்ணிடும். எரர் ட்ரை வித்தவுட் கேட்ச் ஃபைனலி ஆர் ரிசோர்ஸ் டிக்ளரேஷன்ஸ்னு சொல்லிட்டு. ஸோ எய்தர் கேட்ச் ஆர் ஃபைனலி ஆர் ஏதாவது ரிசோர்ஸ் டிக்ளரேஷன் இருக்கணும். ரிசோர்ஸ் டிக்ளரேஷன் இன் நத்திங் சென்ஸ் ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் ஸ்கேனர் அந்த மாதிரி அது நம்ம பார்ப்போம். ஸோ அதை நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ வெறும் ட்ரை இருக்கக்கூடாது. ஸோ இதுதான் இன்னொரு கேஸ்.
நாலாவது கேஸ் பார்த்தீங்கன்னா in between try catch block it is not possible to declare any statements. If we are declaring statements, compiler will generate error message. இப்போ இந்த மாதிரி இருக்கு ட்ரை கேட்ச், நடுவில் நான் போயிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் முடியாது. இப்போ நான் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என் சும்மா ஹலோன்னு பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நடுவில் ஸ்டேட்மெண்ட்ஸ் அலோடு கிடையாது. கம்பைல் பண்ணுறேன், எனக்கு பார்த்தீங்கன்னா எரர் கேட்ச் வித்தவுட் ட்ரைன்னு சொல்லிட்டு த்ரோ பண்ணுது, நடுவில் இன்பிட்வீன் ஸ்டேட்மெண்ட். ஸோ இப்போ என்ன அஸ்யூம் பண்ணிக்குது, அது மேலே இருக்கிற எரர் நம்மளுக்கு ஒரு டைம் வருது. ஏன்னா ட்ரை எப்படி கொடுக்குறீங்க, ட்ரை மட்டும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொன்னேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டேட்மெண்ட் கேட்சுக்கு மேலே ட்ரையே இல்லை. ஸோ அதனால நம்மளுக்கு 2 எரர்ஸ் வருது. கேட்ச் வந்து வித்தவுட் ட்ரை, இது ஒரு எரர். இன்னொன்று நம்ம முன்னாடி பார்த்தது ட்ரை வித்தவுட் கேட்ச். ஓகேவா? ஸோ நடுவில் ஸ்டேட்மெண்ட்ஸ் அலோடு கிடையாது. Case 5. If the exception raised in another other than try block, it is always abnormal termination. ஸோ இந்த கேஸ் என்னன்னா, சப்போஸ் எனக்கு இந்த லைன் எக்ஸிக்யூட் பண்ணுறப்ப தான் எனக்கு எக்ஸப்ஷனே த்ரோ பண்ணும். நான் டிவைட் பண்ணுறேன், 500 டிவைட் பை சப்போஸ் 0 கொடுத்தேன்னா 0ன்றது டிவைட் ஆகுது. இந்த லைனை நான் வெளியில் கொடுத்துட்டேன்னா, எனக்கு ட்ரை பிளாக்ல இல்லைன்னா, அப்போ கண்டிப்பாக ப்ரோக்ராம் வந்து அப்நார்மலாக தான் டெர்மினேட் ஆகும். ஏதோ எக்ஸப்ஷன் த்ரோ பண்ணிவிட்டு அப்படியே முடிஞ்சிடும். நம்மளுக்கு கேட்ச் பிளாக் எதுவுமே எக்ஸிக்யூட் ஆகாது. நான் இப்போ சப்போஸ் இதை வந்து இங்கே கொடுக்குறேன். ஓகே, ஸோ இங்கே கொடுக்குறேன், ட்ரை பிளாக்ல எதுவுமே வச்சில்ல. ஸோ நான் இதை கம்பைல் பண்ணுறேன், கம்பைல் ஆகிடுச்சு. நான் ரன் பண்ணுறேன், என்டர் நம்பர் கேட்குது. நான் 0 கொடுத்தேன்னா exception in thread main java.lang arithmetic exception divide by 0 சொல்லிட்டு. ஸோ எனக்கு இந்த எக்ஸப்ஷன் வெளியில் ட்ரை வெளியில் அக்கர் ஆகிறதுனால எனக்கு அப்நார்மலாக டெர்மினேட் ஆகிடும் ப்ரோக்ராம். ஓகே, ஸோ இதுதான் நான் இங்கே சொல்ல வந்த கேஸு. ஸோ 6th கேஸ் பார்த்தீங்கன்னா, if the exception raised in try block, the remaining code of the try block is not executed. Once the control is out of the try block, the control never enter into the try block once again. Don't take normal code inside the try block because no guarantee all the statements in try block will be executed or not. ஸோ இங்கே என்ன சொல்ல வரேன்னா, ஸோ என்னோட பழைய கோடே இருக்கட்டும். ஸோ ட்ரை பிளாக்ல ஒன்ஸ் இப்போ இந்த லைன் தான் நம்மளுக்கு எக்ஸப்ஷன் த்ரோ பண்ணுது. இந்த லைன் எக்ஸப்ஷன் த்ரோ பண்ணுதுன்னா இதுக்கப்புறம் நான் எந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாலும் சிஸ்டம் டாட் சப்போஸ் நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் பண்ணுறேன், பிரிண்ட் எல்என் ட்ரை பிளாக் எக்ஸிகியூஷன் ஓவர் சொல்லிட்டு சிஸ்டம். ஸோ எனக்கு இந்த லைனில் சப்போஸ் எக்ஸப்ஷன் அக்கர் ஆகலைன்னா அடுத்தது இந்த லைன் பிரிண்ட் ஆகிடும், ட்ரை பிளாக் எக்ஸிகியூஷன் ஓவர்னு சொல்லிட்டு. பட் எக்ஸப்ஷன் அடிச்சிச்சுன்னா அந்த லைன் எனக்கு எக்ஸிக்யூட்டே ஆகாது. ஏன்னா எனக்கு கேட்ச் பிளாக்ல போயிடும். இந்த எக்ஸப்ஷன் த்ரோ பண்ணுறப்ப கேட்ச் அதுக்கு ரெஸ்பெக்டிவான கேட்ச் தேடி அந்த கேட்ச் பிளாக் எக்ஸிக்யூட் ஆகிடும். திருப்பியும் நம்மளுக்கு ட்ரை பிளாக்லலாம் வராது கேட்ச் பிளாக் முடிஞ்ச உடனே. ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன், என்டர் நம்பர் 10 கொடுத்தேன்னா எனக்கு 50 அந்த அவுட்புட் பிரிண்ட் ஆகிட்டு ட்ரை பிளாக் எக்ஸிகியூஷன் ஓவர்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும். ஸோ எனக்கு எல்லா ஸ்டேட்மெண்ட்ஸும் பிரிண்ட் ஆகிடும். இன்கேஸ் நான் வந்து 0 கொடுத்தேன்னா எனக்கு கேட்ச் பிளாக் எக்ஸிக்யூட் ஆகுது, திருப்பியும் ட்ரை பிளாக்ல இருக்கிற அந்த ரிமைனிங் ஸ்டேட்மெண்ட் வந்து எனக்கு எக்ஸிக்யூட் ஆகாது. ஓகே, ஸோ இதுதான் நான் சொல்கிற இந்த கேஸு, கேஸ் 6. அடுத்தது கேஸ் நம்பர் 7. எக்ஸப்ஷன் இன்ஃபர்மேஷனை நம்ம 3 விதமாக பிரிண்ட் பண்ணலாம். என்னென்னதுன்னா டு ஸ்ட்ரிங், கெட் மெசேஜ், பிரிண்ட் ஸ்டாக் ட்ரேஸ். ஓகே, ஸோ ஒரு மெத்தட் என்ன பண்ணுதுன்னு நான் சாம்பிள் காட்டுறேன். ஓகே, ஸோ நம்மளுக்கு இந்த டிவைட் பை 0 ஆகுது. ஸோ நான் இங்கே என்ன பண்ணுறேன், இங்கே நான் ஒரு வேரியபிள் கொடுத்துருக்கேன்ல ஏஇ, இதை நான் பிரிண்ட் பண்ண வைக்கலாம். ஏஇ டாட் டு ஸ்ட்ரிங் இப்படி கொடுக்குறேன். இப்போ என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். கம்பைல் பண்ணிட்டேன், ரன் பண்ணுறேன்,
0 கொடுக்குறேன். ஸோ எனக்கு அந்த எக்ஸெப்ஷனோட கிளாஸ் நேம் என்ன டைப் ஆஃப் எக்ஸெப்ஷன், java.lang.arithmetic exception, அடிச்சது arithmetic exception. ஸோ டிவைட் பை 0 சொல்லிட்டு பிரிண்ட் ஆயிடுச்சு. இது 2 string மெத்தட். இது இப்போ நான் அடுத்த மெத்தட் பார்த்தோம், கெட் மெசேஜ். ஸோ இது என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். ஸோ அகெயின் கம்பைல் பண்ணுறேன், ரன் பண்ணுறேன். ஸோ டிவைட் பை 0 எனக்கு கிளாஸ் நேம்லாம் பிரிண்ட் பண்ணாது. 2 ஸ்ட்ரிங்கில் கிளாஸ் நேம் என்ன டைப் ஆஃப் எக்ஸெப்ஷன் வரும். எனக்கு கெட் மெசேஜ் போட்டேன்னா அது என்ன எக்ஸெப்ஷன் மட்டும் காட்டும், டிவைட் பை 0ன்னு. ஓகேவா? அடுத்த டைப் ஆஃப் இது பார்ப்போம். அது ஒன் ஆஃப் த டிஃபால்ட் பிஹேவியர்னு சொல்லலாம், print stack trace. ஸோ இது என்ன பண்ணுன்னா void type not allowed here. Okay, print stack trace. ஓகே, இங்க வந்து நம்ம system.out.println கொடுத்துருக்கோம். சாரி. ஸோ print stack trace மெத்தட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எதுவும் ரிட்டர்ன் பண்ணாது, வாய்டாக தான் இருக்கும். ஸோ வாய்டா கெட் மெசேஜ், அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி இந்த 2 ஸ்ட்ரிங்ல நம்மளுக்கு ஒரு ரிட்டர்ன் பண்ணும் ஏதாவது. ஸோ ae.printStackTraceோட ரிட்டர்ன் டைப் வந்து வாய்ட் மெத்தட். ஸோ அந்த வாய்ட் மெத்தடை நம்ம system.out.println உள்ளார கொடுக்குறப்ப நம்மளுக்கு எக்ஸெப்ஷன் த்ரோ பண்ணுது. ஸோ அதுதான். இப்போ நம்ம வெறும் ae.printStackTrace கொடுக்கலாம். சேவ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் கம்பைல் பண்ணுறேன். இப்போ எனக்கு எந்த இஷ்யூவும் இல்லை. ரன் பண்ணுறேன், 0 கொடுக்குறேன். எனக்கு java.lang.arithmetic exception divide by 0 எந்த லைன்ல எக்ஸெப்ஷன் அடிச்சிருக்குதுன்னு சொல்லிட்டு கூட காட்டும். எக்ஸெப்ஷன் டெமோ கிளாஸ்ல மெயின் மெத்தட் இந்த மெத்தட்ல தான் அடிச்சிருக்குது. எக்ஸெப்ஷன் demo.java 12. ஸோ லைன் நம்பர் 12, லைன் நம்பர் 12 தான் நம்மளுக்கு எக்ஸெப்ஷன் அடிச்சிருக்குது. ஸோ ஒரு டீட்டெயில்டு ரிப்போர்ட்டுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது தான் இந்த print stack traceன்ற மெத்தட். ஸோ நம்ம இப்போ எதுவுமே கொடுக்கலனாலும் வச்சுக்கோங்களேன், எதுவுமே கொடுக்கலனாலுமே நம்மளுக்கு டிஃபால்ட்டாக நம்மளுக்கு இந்த இதுதான் எக்ஸிக்யூட் ஆகும். எது? இந்த print stack trace. இப்போ நான் இதை சப்போஸ் இந்த ஸ்டேட்மெண்ட்ஸை வெளியில் போட்டுட்டேன். ஓகேவா? இந்த ஸ்டேட்மெண்ட்ஸை வெளியில் போட்டு இதை கமெண்ட் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், கம்பைல் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா java.lang.arithmetic exception in thread mean இது வந்து அப்நார்மல் டெர்மினேஷனால நம்மளுக்கு அந்த மெத்தடோட இது காட்டுது. அதை தவிர்த்து நீங்க பாருங்க, இது மேல இருக்கிற இந்த பட் வந்து எனக்கு print stack trace மேனுவலா கேட்ச் பிளாக்ல கேட்ச் பண்ணி நான் பிரிண்ட் பண்ணது. ஸோ அதில் அந்த கிளாஸ் என்ன டைப் ஆஃப் எரரு எந்த லைன்ல அடிச்சிருக்குதுன்னு சொல்லிட்டு காட்டுறோம். அதே இதுதான் இங்கே இருக்கும். கிளாஸ் நேம் என்ன டைப் ஆஃப் எக்ஸெப்ஷன், டைப் ஆஃப் எக்ஸெப்ஷனோட மெசேஜ் எந்த லைன்ல அடிச்சிருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ லைன் நம்பர் 10ல அடிச்சிருக்குது. ஸோ அதே அவுட்புட் தான். ஸோ பை டிஃபால்ட்டாகவே நம்ம அந்த எக்ஸெப்ஷன் கேட்ச் பண்ணோன்னா ஜேவிஎம் வந்து print stack trace மெத்தடை கால் பண்ணி அந்த எக்ஸெப்ஷனோட டீட்டெயில்ஸை பிரிண்ட் பண்ணி தரும். ஓகே, ஸோ இதுதான் ஒரு பாயிண்ட்டு. ஸோ இதுதான் கேஸ் 7. 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெத்தட் வச்சு நம்ம எப்படி எக்ஸெப்ஷன் இன்ஃபர்மேஷனை பிரிண்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எங்கே எக்ஸெப்ஷன் அடிக்குதுன்னு ஐடென்டிஃபை பண்ணுறது டிஃபிகல்ட்டி இருந்ததுன்னா print stack trace மெத்தட் யூஸ் பண்ணால் எஃபிஷியண்ட்டாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ அடுத்த கேஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸெப்ஷன் ப்ரொபகேஷன். இந்த எக்ஸெப்ஷன் ப்ரொபகேஷன்னா என்னன்னா, இட்ஸ் அ கான்செப்ட். ஸோ அதில் ஒரு மெத்தட்லேருந்து இன்னொரு மெத்தட் எக்ஸெப்ஷனை ரைஸ் பண்ண வைக்கிறது. இந்த சென்ஸ் எப்படி சொல்ல வரேன்னா, if the exception raised in top of the stack method, but if you are not handled, it drops down to the stack previous method. If you are not catch it, drop down until the end of the stack up to main method. This is called exception propagation.
ஒரு மெயின் மெத்தட்லேருந்து நம்ம சப்போஸ் ஒரு மெத்தடை கால் பண்ணுறோம். இதை நான் ப்ரோக்ராமிங் ஏதோ இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணால் பெட்டராக புரியும். ஸோ இப்போ நான் சப்போஸ் இங்கே நான் ஒரு மெத்தட் வச்சுக்கிறேன், void m1 சொல்லிட்டு. ஓகேவா? இந்த m1 மெத்தடில் நான் ட்ரை கேட்ச் போட்டுக்கிறேன். ட்ரை கேட்ச் அதே அரித்மெட்டிக் எக்ஸெப்ஷனே வாங்கிப்போம். ஸோ அரித்மெட்டிக் எக்ஸெப்ஷன் ஏஇ system dot out dot println exception propagation. ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த ட்ரை பிளாக் உள்ளார m2ன்னு ஒரு மெத்தடை கால் பண்ணுறேன். ஸோ அந்த m2 மெத்தடையும் நான் இங்கே கொடுக்குறேன், பப்ளிக். ஓகே, நார்மலாகவே கொடுத்துக்கலாம், void m2. ஸோ இந்த மெத்தடில் நான் என்ன பண்ணுறேன், இந்த லாஜிக்கை அப்படியே எழுதிக்கிறேங்க. ஸோ இந்த லாஜிக்கை நான் m2 மெத்தடில் எழுதிட்டேன். ஓகேவா? ஸோ இங்கே மெயின் மெத்தடில் நான் ட்ரை கேட்ச் எதுவுமே போடல, ஜஸ்ட் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். எக்ஸெப்ஷன் டெமோ e equal to new of exception demo. ஸோ e dot m1 மெத்தடை கால் பண்ணுறேன், அவ்வளோதான். ஸோ நான் மெயின் மெத்தடில் m1 மெத்தடை கால் பண்ணுறேன், அந்த கிளாஸ்க்கான ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு, அவ்வளோதான். ஸோ m மெத்தட் போனதுக்கப்புறம் என்ன ஆகும், m1 மெத்தடில் எனக்கு ட்ரை கேட்ச் இருக்குது. ட்ரை கேட்சில் என்ன ஆகுது, ட்ரை பிளாக்ல m2 மெத்தடை கால் பண்ணுறேன், கேட்சில் அரித்மெட்டிக் எக்ஸெப்ஷனை கேட்ச் பண்ணுறேன். இப்போ ட்ரை பிளாக்ல m2 மெத்தடை கால் பண்ணுறேன், m2ல நான் ஸ்கேனருக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி நம்பர் வாங்கி அதை டிவைட் பண்ணுறேன். இன்கேஸ் இந்த லைனில் எக்ஸெப்ஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, டிவைட் பை 0. ஸோ டிவைட் பை 0 அடிச்சதுன்னா m2 மெத்தடில் தான் நம்ம ட்ரை கேட்சே போடலையே, அப்போ நம்மளுக்கு ப்ரோக்ராம் அப்நார்மலாக டெர்மினேட் ஆகிடுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை, ப்ரொபகேட் ஆகும். ப்ரொபகேட் ஆகும் தான் இந்த சென்ஸ். m2 மெத்தட் எங்கேருந்து கால் ஆயிடுச்சு, m1 மெத்தடில் கால் ஆயிடுச்சு. ஸோ m1 மெத்தடுக்கு போகும், m1 மெத்தடில் தேடும் ட்ரை கேட்ச் இருக்குதான்னு சொல்லிட்டு. ஸோ m2 மெத்தட் வந்து ட்ரை உள்ளாரதான் கால் ஆயிருக்கு. ஸோ இஷ்யூ இல்லை. இதே இந்த m2 வந்து இங்கே கால் ஆயிருந்ததுன்னா வேற சினாரியோ, அதை நான் எப்படின்னு சொல்கிறேன். ஸோ ட்ரை உள்ளாரதான் கால் ஆயிருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணோம், இதுக்கு ஈக்குவலண்டான கேட்ச் பிளாக் தேடும். ஈக்குவலண்டான கேட்ச் பிளாக் இங்கே த்ரோ இருக்கிறது அரித்மெட்டிக் எக்ஸெப்ஷன். ஸோ அரித்மெட்டிக் எக்ஸெப்ஷன் கேட்ச் பிளாக் இருக்குது. ஸோ என்ன பண்ணும், அந்த எக்ஸெப்ஷனு அந்த கேட்ச்ல இருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸை எக்ஸிக்யூட் பண்ணிடும். இப்போ சப்போஸ் இந்த கேட்ச் பிளாக் இந்த m2 மெத்தட் த்ரோ பண்ணுற எக்ஸெப்ஷன் அந்த கிளாஸுக்கான எக்ஸாக்ட் மேட்ச் ஆன கேட்ச் பிளாக்கே இல்லை. இங்கே நான் வந்து கேட்சில் வேற ஏதாவது கேட்ச் பிளாக் கொடுத்துருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், அது ஆர்எல்ஸ் இந்த m2 மெத்தடை நான் வெளியில் போட்டிருக்கேன்னா ட்ரை கேட்சில் ஹேண்டிலே பண்ணல, இல்லை m1 மெத்தடில் ட்ரை கேட்சே போடலன்னா அப்போ என்ன ஆகும், இந்த m1 மெத்தட் எங்கே கால் ஆயிடுச்சோ போகும். சேம் ஆஸ் இப்போ m2 மெத்தடில் எக்ஸெப்ஷன் த்ரோ ஆயிருக்கு, ஆனால் m2 மெத்தடில் ட்ரை கேட்சே இல்லை. ஸோ என்ன பண்ணுது, m1 மெத்தடு போகுது, m2 மெத்தட் எங்கேருந்து கால் ஆயிடுச்சோ அங்கே போகுது. ஸோ இப்போ இந்த m1 மெத்தட்லேயும் ட்ரை கேட்ச் போடலன்னா m1 மெத்தட் எங்கேருந்து கால் ஆயிடுச்சுன்னு போகும். m1 மெத்தட் மெயின் மெத்தடில் கால் ஆயிருக்குது, மெயின் மெத்தடில் ட்ரை கேட்ச் இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கான்னு பார்க்கும். மெயின் மெத்தட்லேயுமே ட்ரை கேட்ச் இம்ப்ளிமெண்ட் ஆகலைன்னா ப்ரோக்ராம் அப்போ அப்நார்மலாக டெர்மினேட் ஆகிடும். மெயின் மெத்தடில் ட்ரை கேட்ச் இம்ப்ளிமெண்ட் ஆகிடுச்சுன்னா அந்த ட்ரை கேட்சில் எக்ஸிக்யூட் ஆகிடும். ஓகேவா? ஸோ இப்போ நான் சேவ் பண்ணிட்டு ஒரு டைம் கம்பைல் பண்ணி காட்டுறேன். கம்பைல் ரன் பண்ணுறேன், 10 கொடுத்தா எனக்கு எக்ஸிக்யூட் ஆகிடுது. ரன் பண்ணி 0 கொடுத்தனா எக்ஸெப்ஷன் ப்ரொபகேஷன். ஸோ m2ல எரர் அடிச்சிச்சு, அது போயிட்டு m1ல போயிட்டு எனக்கு பிரிண்ட் ஆகுது, அந்த ட்ரை பிளாக்கு எக்ஸிக்யூட் ஆகுது m1ஓடது. ஓகேவா? ஸோ இதுதான் எக்ஸெப்ஷன் ப்ரொபகேஷன் தான். ஸோ ஒரு மெத்தடில் எக்ஸெப்ஷன் அடிச்சிச்சு, அந்த மெத்தடில் ட்ரை கேட்ச் இல்லைனாலும் பரவாயில்ல, அந்த மெத்தடோட காலர் கிட்ட போயிட்டு அந்த மெத்தடில் ட்ரை கேட்ச் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தா போதும். இன்கேஸ் அந்த மெத்தட்லையுமே ட்ரை கேட்ச் இம்ப்ளிமெண்ட் பண்ணலன்னா ஸோ ஃபைனலாக லாஸ்ட்டாக மெயின் மெத்தட்லேருந்து தான் கால் ஆயிருக்கும் மேபி மோஸ்ட்டாக. ஸோ மெயின் மெத்தட்லையுமே ட்ரை கேட்ச் இம்ப்ளிமெண்ட் ஆகலைன்னா
அப்போ நம்மளுக்கு ப்ரோக்ராம் அப்நார்மலாக டெர்மினேட் ஆகும். ஸோ இதுதான் எக்ஸெப்ஷன் ப்ரொபகேஷன் கான்செப்ட். ஓகே, அண்ட் இங்கே நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் வந்து அன்செக்டு எக்ஸெப்ஷன்ஸ்க்கு மட்டும்தான் ப்ரொபகேஷன் அலௌடு. ஏன்னா பிகாஸ் அதுதான் ரன் டைமில் ஹேண்டில் ஆகும். செக்டு எக்ஸெப்ஷன்ஸுக்கு எக்ஸெப்ஷன் ப்ரொபகேஷன்ன்ற கான்செப்ட் இம்ப்ளிமெண்ட்டே ஆகாது. ஓகே, ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா கேஸ் நம்பர் 9. The way of handling the exceptions is varied from exception to exception. Hence, it is recommended to write try with multiple catch blocks. When we declare multiple catch blocks, then the catch block order must be child to parent ன்னு சொல்றாங்க. நம்ம ஃபர்ஸ்டே ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம். என்னதுன்னா, ஓகே, நான் திருப்பி வேணா அந்த மெத்தடை காட்டுறேன். நான் எல்லாத்தையும் அண்டு பண்ணிடுறேன். ஓகே, இப்போ எனக்கு மெயின் மெத்தட் இருக்கு. இப்போ இங்கே 500 டிவைட் பை 0 எனக்கு என்ன எக்ஸெப்ஷன் அடிக்கும்? அரித்மெட்டிக் எக்ஸெப்ஷன். இப்போ இன்கேஸ் நான் அரித்மெட்டிக் பதில் இங்கே நான் நெக்ஸ்ட் இன்ட்டில் நான் வேற ஏதோ ஒரு இதை கொடுத்தேன்னா அப்போ எனக்கு என்ன எக்ஸிக்யூட் ஆகும்? எனக்கு இன்புட் மிஸ்மேட்ச் எக்ஸெப்ஷன் எக்ஸிக்யூட் வந்துச்சு. இப்போ நான் ஆனால் இன்புட் மிஸ்மேட்ச் எக்ஸெப்ஷன் இங்கே ஹேண்டிலே பண்ணல. அப்போ எனக்கு ப்ரோக்ராம் அப்நார்மலாக டெர்மினேட் ஆயிடுச்சு. இப்போ அதை ஹேண்டில் பண்ணோன்னா நம்ம இன்னொரு கேட்ச் பிளாக் போடணும். மல்டிபிள் n நம்பர் ஆஃப் கேட்ச் பிளாக்ஸ் போட்டுக்கலாம். ஸோ இன்புட் மிஸ்மேட்ச் எக்ஸெப்ஷன் ஐ சொல்லிட்டு போட்டேன். இதில் நான் ஜஸ்ட் அதே மாதிரி ஐ டாட் பிரிண்ட் ஸ்டாக் ட்ரெஸ்ஸே கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எக்ஸெப்ஷனை ஹேண்டில் பண்ணியிருக்கிறேன். ஸோ இப்போ நான் இதை கம்பைல் பண்ணி பார்ப்பேன். சிஎல்எஸ் ஜாவா சி எக்ஸெப்ஷன். ஸோ கம்பைல் ஆகிடுச்சு. ரன் பண்ணுறேன். என்ட்ரு நம்பர் 0 கொடுக்குறேன். எனக்கு அரித்மெட்டிக் எக்ஸெப்ஷனில் இருக்கிற இது எக்ஸிக்யூட் ஆகுது. ஓகே, இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா நான் இங்கே ஒரு ஸ்டேட்மெண்ட் கூட போட்டுக்கிறேன். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்என் arithmetic exception block. Okay, இங்க வந்து input mismatch exception block. ஸோ இப்போ அகெயின் கம்பைல் பண்ணுறேன், ரன் பண்ணுறேன். என்ட்ரு நம்பர் 0 கொடுத்தா அரித்மெட்டிக் எக்ஸெப்ஷன் பிளாக் அந்த அரித்மெட்டிக் எக்ஸெப்ஷனோட ஸ்டாக் ட்ரேஸ் பிரிண்ட் ஆயிடுச்சு. இன்கேஸ் நான் வந்து வேற ஏதோ ஏபிசி கொடுக்குறேன். ஸோ இப்போ எனக்கு இன்புட் மிஸ்மேட்ச் எக்ஸெப்ஷன் பிளாக். ஸோ இந்த இன்புட் மிஸ்மேட்ச் எக்ஸெப்ஷன் பிளாக் எங்கேருந்து வருது? ஸ்கேனர்லேருந்து வரும். ஸ்கேனரோட நெக்ஸ்ட் இன்ட்லேருந்து வரும். ஸோ ஃபர்ஸ்ட் லைனில் கால் ஆகுது, அதில் நெக்ஸ்ட் இன்ட்டு கால் ஆகுது. ஸோ அந்த நெக்ஸ்ட் இன்ட் மெத்தட் இது இன்பில்ட்டாக கால் ஆகிற மெத்தட்ஸ். ஸோ அதுலேருந்து த்ரூ ஆகிருக்கிறதுனால அந்த இது கால் ஆகுது. பட் நம்மளுக்கு இந்த பிளாக் தான் எக்ஸிக்யூட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி நம்ம மல்டிபிள் கேட்ச் பிளாக்ஸ் போட்டு நம்மளுக்கு தேவையான எக்ஸெப்ஷனை ஹேண்டில் பண்ணிக்கலாம், கேட்ச் பண்ணிக்கலாம். இதில் ஆர்டர் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட். என்னதுன்னா, நம்ம சொல்லியிருந்த எல்லாத்துக்குமே டாப் கிளாஸ் வந்து எக்ஸெப்ஷன். இப்போ நான் எதுவுமே போடாமல் இங்கே எக்ஸெப்ஷன் போட்டாலே எனக்கு இது ஹேண்டில் ஆகிடும். இப்போ நான் இந்த கேஸ் இதை கமெண்ட் பண்ணிடுறேன். ஸோ சேவ் பண்ணிவிட்டு ஒரே கேட்ச் பிளாக் தான் வச்சுருக்கேன். கம்பைல் பண்ணிட்டேன். ஸோ ரன் பண்ணுறேன். எனக்கு 0 கொடுத்தா அரித்மெட்டிக் எக்ஸெப்ஷன் பிளாக். ஸோ அரித்மெட்டிக் எக்ஸெப்ஷன் கொடுக்குது. இப்போ நான் ஏதாவது கேரக்டர் கொடுத்தேன்னா இந்த அரித்மெட்டிக் எக்ஸெப்ஷன் பிளாக் இந்த ஸ்டேட்மெண்ட்டை இக்னோர் பண்ணிவிடுங்க. ஏன்னா நான் சிஸ்டம் டாட் அவுட் அந்த கேட்ச் பிளாக்ல கொடுத்துருந்தேன். பட் த்ரோ பண்ணியிருக்க எக்ஸெப்ஷன் பார்த்தீங்கன்னா இன்புட் மிஸ்மேட்ச். ஸோ எல்லா எக்ஸெப்ஷன்ஸுக்கும் பேரண்ட் வந்து எக்ஸெப்ஷன் தான். ஸோ அதனால இஷ்யூ இல்லை. நீங்கள் எந்த எக்ஸெப்ஷன் த்ரோ பண்ணாலும் ட்ரையில் எந்த எக்ஸெப்ஷன் வந்தாலும் அது கேட்ச் பண்ணி இது பண்ணிடும். இதில் ரிலேஷன் நான் சொல்லியிருந்தேன், மல்டிபிள் கேட்ச் பிளாக் சப்போஸ் கொடுத்தீங்கன்னா அப்போ சைல்டு டு பேரண்ட் ஆர்டரில் இருக்கணும். விச் மீன்ஸ்
இப்போ எனக்கு இன்புட் மிஸ்மேட்சும் இருக்கு. இன்புட் மிஸ்மேட்ச் ஃபர்ஸ்ட்ல இருக்கணும். இப்போ இங்க பாத்தீங்கன்னா கேட்ச் பிளாக் ஃபர்ஸ்ட் கேட்ச் பிளாக் வந்து பேரண்ட் கிளாஸ் எக்ஸெப்ஷன் இருக்கு. இப்படி இருந்தா நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். எனக்கு எரர் த்ரோ பண்ணுது. has already been caught ன்னு சொல்லிட்டு இன்புட் மிஸ்மேட்ச். ஏன்னா இன்புட் மிஸ்மேட்சோட பேரண்ட் அது எக்ஸெப்ஷன். ஸோ இது ஆல்ரெடி காட்டு, எதுக்கு திருப்பியும் டிக்ளேர் பண்றீங்கன்னு சொல்லிட்டு வருது. ஸோ இதை வந்து இப்படி போட்டா நம்மளுக்கு எந்த இஷ்யூஸும் இல்லை. ஸோ இன்புட் மிஸ்மேட்ச் எக்ஸெப்ஷனை நான் ஃபர்ஸ்ட் போட்டுட்டேன்னா எனக்கு எந்த இஷ்யூவும் இல்லை. நான் இப்போ ஏதாவது கேரக்டர் கொடுத்தேன்னா எனக்கு இன்புட் மிஸ்மேட்சோட கேட்ச் எக்ஸிக்யூட் ஆகும். ஈவன் எக்ஸெப்ஷன் எல்லாமே ஓவர் ரைட் பண்ணாலுமே எனக்கு இன்புட் மிஸ்மேட்ச்ன்ற இது ஸ்பெசிஃபிக்காக கொடுத்ததுனால அந்த கேட்ச் பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும். வேற ஏதாவது எக்ஸெப்ஷன் கொடுத்தேன்னா அப்போ வந்து எனக்கு எக்ஸெப்ஷன் இந்த ரெண்டாவது கேட்ச் பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா? ஸோ இதுதான் மல்டிபிள் எக்ஸெப்ஷன் எப்படி கேட்ச் பண்றதுன்னு சொல்லிட்டு. அண்ட் தென் கேஸ் நம்பர் 10 பார்த்தீங்கன்னா இட் இஸ் பாசிபிள் டு ஹேண்டில் more than one exception in single catch by using pipe symbol. இது வந்து pipe symbolன்றது இந்த ஸ்லாஷ். ஸோ இது ஜாவா 7லேருந்து இன்ட்ரோடியூஸ் ஆகிருக்குது. ஸோ ஒரே கேட்ச் பிளாக்ல மல்டிபிள் இது ஹேண்டில் பண்ணலாம். ஓகே, ஸோ அது எப்படின்னு பார்ப்போம். எக்ஸெப்ஷன் இது காமனாக போட்டாலே எல்லாமே ஹேண்டில் ஆகிடும். இப்படியும் ஹேண்டில் பண்ணலாம். இல்லைன்னா இன்னொரு வே என்னன்னா, இப்போ நம்மளுக்கு இங்கே 2 ஃபார்ம் ஆஃப் எக்ஸெப்ஷன் வரலாம். அரித்மெட்டிக் எக்ஸெப்ஷன் வரலாம். அப்போ பைப் சிம்பிள் அந்த ஸ்லாஷ் போட்டு அரித்மெட்டிக் எக்ஸெப்ஷன். ஸோ இந்த பிளாக் விட்டுறேன். ஸோ இப்போ நான் சேவ் பண்ணிட்டு கம்பைல் பண்ணுறேன். ரன் பண்ணுறேன். 0 கொடுக்குறேன். 0 கொடுத்தா எனக்கு அரித்மெட்டிக் எக்ஸெப்ஷன் பிரிண்ட் ஆகுது. அகெயின் ரன் பண்ணுறேன். இதை கேரக்டர் கொடுக்குறேன். இப்போ எனக்கு இன்புட் மிஸ்மேட்ச் எக்ஸெப்ஷன் அடிச்சிச்சு. ஸோ இதுதான் கான்செப்ட். நம்ம ஒரே கேட்சில் கூட ஆர் மாதிரி பைப் சிம்பிள் வச்சுட்டு எனக்கு மல்டிபிள் இதை ரிட்டர்ன் பண்ணலாம். ஆனால் இதில் நான் இங்கே ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தேன். இட் இஸ் நாட் பாசிபிள் டு டிக்ளேர் போத் த பேரண்ட் அண்ட் சைல்டு கிளாஸ். நம்ம பேரண்ட் கிளாஸ் வந்து என்னது எக்ஸெப்ஷன். இப்போ நான் இங்கே பைப் சிம்பிளுக்கு அப்புறம் எக்ஸெப்ஷன் போட முடியாது. ஏன்னா எக்ஸெப்ஷன் தான் எனக்கு எல்லாமே கேட்ச் பண்ணிடுமே. அப்போ வேணும்னா வெறும் எக்ஸெப்ஷன் கொடுத்துக்கோங்க. இல்லைன்னா பேரண்ட்டும் சைல்டும் இருக்கிற மாதிரி போடக்கூடாது. இப்படி போட்டேன்னா கம்பைல் பண்ணப்போ எனக்கு எரர் அடிக்கும். ஆல்டர்னேட்டிவ்ஸ் மல்டி கேட்ச் ஸ்டேட்மெண்ட் cannot be related by subclassing சொல்லிட்டு. ஓகே, alternative input mismatch exception is a subclass of alternative exception சொல்லிட்டு. ஸோ இதுதான். அண்ட் தென் 11th கேஸ் என்னன்னா ட்ரை வித் ரிசோர்சஸ்ன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அது இப்போ நம்ம பார்ப்போம். ட்ரை வித் ரிசோர்சஸ்னா என்னன்னு. இதுவும் ஜாவா 7லேருந்து தான் வந்தது. எப்படி மல்டி கேட்ச் ஸ்டேட்மெண்ட் இன்ட்ரடியூஸ் ஆயிடுச்சோ ஜாவா 7ல், இந்த ஜாவா 7ல் ட்ரை வித் ரிசோர்சஸ்ன்றது ஒன்று இன்ட்ரடியூஸ் ஆயிடுச்சு. ஸோ ட்ரை வித் ரிசோர்சஸ்னா என்னன்னா, ஏதாவது ஒரு இது இப்போ நம்ம இன்புட் மிஸ்மேட்ச் பார்க்குறோம்ல. ஸோ இந்த இன்புட் மிஸ்மேட்ச் வந்து நம்ம ஒரு இது கொடுத்தா அது உள்ளார இன்பில்ட்டா நெக்ஸ்ட் இன்ட் மெத்தட்லேருந்து கால் ஆகிட்டு நெக்ஸ்ட் இன்ட் மெத்தட் தான் நம்மளுக்கு த்ரோ பண்ணுது. ஸோ இந்த மாதிரி இதை வந்து நம்ம ட்ரை வித் ரிசோர்சஸ் வச்சு ஹேண்டில் பண்ணலாம். நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு சின்டாக்ஸ் பார்க்குறப்ப ட்ரை கேட்ச் பார்க்குறப்ப பார்த்தோம் ஒரு கேஸு, வெறும் ட்ரை பிளாக் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம்ல. ஸோ வெறும் ட்ரை பிளாக் இருக்கக்கூடாது தான். பட் ஜாவா 7லேருந்து என்ன ஆயிடுச்சு, இன்பில்ட்டா நம்ம இந்த ட்ரைல பிராக்கெட் போட்டு ஏதாவது ரிசோர்சஸ் கொடுத்தோம்னா, ரிசோர்சஸ் வந்து அந்த ரிசோர்ஸ் மூலயமா எனக்கு ஏதாவது எரர் த்ரோ ஆயிடுச்சுன்னா அந்த எரர் வந்து இது ஹேண்டில் பண்ணிட்டு எனக்கு ரிட்டர்ன் பண்ணிடும். ஹேண்டில் பண்ணி எனக்கு ஜஸ்ட் அந்த எக்ஸெப்ஷன் த்ரோ பண்ணும். ப்ரோக்ராம் அப்நார்மலாக டெர்மினேட் ஆகாது. இப்போ நான் இந்த ஸ்கேனர் ஆப்ஜெக்டை இங்கே போடுறேன். ஸோ நான் இந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணல, என்டர் நம்பர் கொடுத்து வாங்கிக்கிறேன் s.nextIntன்னு. ஏன் இந்த ஸ்கேனர் ஆப்ஜெக்ட் நான் இந்த ட்ரை இது உள்ளார போட்டேன்னா,
இந்த ட்ரை பிளாக்ல இது வந்து ரிசோர்ஸ். இந்த எஸ் டாட் நெக்ஸ்ட்ன்றது எங்க இருக்கு? ஸ்கேனர்ல இருக்குது. ஸோ ஸ்கேனர் உள்ளார இருக்கிற ஆப்ஜெக்ட் மூலியமா தான், கிளாஸ் மூலியமா தான் நம்மளுக்கு எக்ஸெப்ஷன் த்ரோ ஆகுது. ஸோ எதுலேருந்து எக்ஸெப்ஷன் ப்ரொபகேட் ஆகுதோ, த்ரோ ஆகுதோ, அதை வந்து நான் இங்கே ரிசோர்ஸ் மாதிரி கொடுத்துட்டேன். ஓகேவா? ஸோ இப்படி கொடுத்துட்டேன்னா எனக்கு என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். கம்பைல் ஆயிடுச்சு. நான் ரன் பண்ணுறேன். நான் ஏதோ ஒரு இது கூட ஏபிசின்னு எனக்கு எக்ஸெப்ஷன் த்ரோ பண்ண, எக்ஸெப்ஷன் இன் த்ரெட் மெயின் சொல்லிட்டு. ஸோ நம்மளுக்கு எரரில் கம்பைலரில் எரர் த்ரோ பண்ணல, வெறும் கேட்ச் வேணும்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளுக்கு எக்ஸெப்ஷன் அந்த ரூட் காஸோட பிரிண்ட் ஸ்டாக் ட்ரேஸ் மெத்தட் இன்பில்ட்டாக எக்ஸிக்யூட் ஆகிட்டு நம்மளுக்கு த்ரோ பண்ணுது. இப்போ நான் ரன் பண்ணுறேன், 0 கொடுக்குறேன். அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு எக்ஸெப்ஷன் இன் த்ரெட் மெயின் அரித்மெட்டிக் எக்ஸெப்ஷன் சொல்லிட்டு த்ரோ ஆகும். ஸோ இங்கே கொடுக்குற ரிசோர்ஸ் பேஸ் பண்ணி ஹேண்டில் பண்ணோன்னு இல்லை, இட் ஹேண்டில்ஸ் ஆல் த ரிசோர்ஸஸ் தான். நம்ம இந்த சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டெல்என் இந்த பிளாக் அப்போ தான், இந்த லைன் அப்போ தான் நம்மளுக்கு அரித்மெட்டிக் எக்ஸெப்ஷன் வரும். அப்போ வந்து நம்மளுக்கு அப்நார்மல் டெர்மினேஷன் மாதிரி நடக்கும், ஜஸ்ட் பிரிண்ட் ஆகிட்டு வந்துடும். ஸோ இது இன்பில்ட்டாக போயிட்டு நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆகிறப்பையும் இதுவும் ஒன் ஃபார்ம் ஆஃப் அப்நார்மல் டெர்மினேஷன் தான். பட் நம்ம அதை கேட்ச் வச்சு ஹேண்டில் பண்ணோன்னு இல்லை, நம்ம இந்த ரிசோர்ஸ் கொடுத்து கூட ஹேண்டில் பண்ணிக்கலாம். நம்ம இந்த ரிசோர்ஸ் கொடுக்கலன்னா நம்மளுக்கு என்ன ஆகும்? கேட்ச் இஸ் மேண்டேட்ரின்னு சொல்லிட்டு வரும். இப்பயும் ஆஃப்டர் ஜாவா 7ம் கேட்ச் மேண்டேட்ரி தான். ஆனால் ரிசோர்ஸ் கொடுத்துட்டோன்னா கேட்ச் மேண்டேட்ரி இல்லை. இதில் இன்னும் சில பாயிண்ட்ஸ் இருக்குது. When we declare try with resource, if the resource throws unchecked exception, catch is optional. Unchecked exception இந்த மாதிரி arithmetic இதெல்லாம் த்ரோ பண்ணிச்சுன்னா catch optional. ஆனால் throws checked exception, checked exception IO exceptionலாம் பார்த்தோம்ல, அது த்ரோ பண்ணிச்சுன்னா catch block mandatory. இப்போ நான் வந்து இங்கே இருக்குது, இப்போ நான் சும்மா ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன் ஃபைல் இன்புட் ஸ்ட்ரீம்க்கு. FIS equal to new file input stream abcd dot text. இது வந்து என்ன எக்ஸெப்ஷன்? செக்டு எக்ஸெப்ஷன். ஸோ இதை நான் சேவ் பண்ணிட்டு கம்பைல் பண்ணுறேன். எனக்கு அன்ரிப்போர்ட்டட் எக்ஸெப்ஷன் சொல்லிட்டு வந்துடும். ஈவன் நம்ம ரிசோர்ஸ் கொடுத்தாலுமே அது ஹேண்டில் ஆகிட்டுலாம் ஆகாது. செக்டு எக்ஸெப்ஷன் இருக்கவே கூடாது அந்த ட்ரை பிளாக் உள்ளார. செக்டு எக்ஸெப்ஷன் இருந்தாலே, ஈவன் வித் ரிசோர்ஸஸோடய செக்டு எக்ஸெப்ஷன் இருந்தால் ஆஸ் யூஷுவல் பழைய பிஹேவியர் மாதிரி நம்மளுக்கு கம்பைல் டைமில் எரர் அடிச்சிடும். ஓகே, ஸோ இது ஒன்று. இன்னொரு பாயிண்ட் வந்து, பை யூசிங் ட்ரை பிளாக் இட் இஸ் பாசிபிள் டு டிக்ளேர் மோர் தென் ஒன் ரிசோர்ஸ், பட் எவ்ரி ரிசோர்ஸ் இஸ் செப்பரேட்டட் வித் செமிகாலன். If the try block contains more than one resource, in those resources, at least one resource throws checked exception. In such case, catch block is mandatory. ன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ ஒன்றும் இல்லை, நம்ம இங்கே ஸ்கேனர் எஸ் ஈக்குவல் டு இது இருக்குல்ல, இந்த மாதிரி மல்டிப்புளாக கொடுத்துக்கலாம் செமிகாலன் கொடுத்துட்டு. ஸோ இதை கூட நான் அங்கே கொடுத்துப்பேன். ஸோ எனக்கு நோ இஷ்யூஸ், எனக்கு பிரிண்ட் ஆகும். பட் எனக்கு அன்செக்டு எக்ஸெப்ஷன்ஸாக தான் இருக்கணும். இங்கே வேற ஏதாவது எக்ஸெப்ஷன், நம்ம ரன் டைம் எக்ஸெப்ஷன்ஸ்ல நிறைய எக்ஸெப்ஷன்ஸ் அன்செக்டாக இருக்குல்ல, நல் பாயிண்டர், அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட், அந்த மாதிரி எக்ஸெப்ஷன்ஸாக ரன் டைம் அன்செக்டு எக்ஸெப்ஷன்ஸாக இருந்தால் மட்டும்தான் கேட்ச் மேண்டேட்ரி இல்லை. இந்த மாதிரி கொடுத்துட்டு நான் கம்பைல் பண்ணனா எனக்கு த்ரோ பண்ண அன்ரிப்போர்ட்டட் எக்ஸெப்ஷன் சொல்லிட்டு. ஸோ மஸ்ட் பி காட் ஆர் டிக்ளேர்ட். ஸோ இது வந்து கண்டிப்பாக கேட்ச் பிளாக் மேண்டேட்ரி சொல்லிட்டு த்ரோ பண்ணும். ஓகே, ஸோ இதில் தான் டிஃப்ரெண்ட் கேசஸ் ட்ரை கேட்ச் வச்சு பார்த்துட்டு இருந்தோம். நம்ம நெக்ஸ்ட்டு ஃபைனலி பிளாக் பார்ப்போம். ஸோ ஃபைனலி பிளாக்ன்றது எதுக்குன்னா, ஃபைனலி பிளாக் கோட் இஸ் ஆல்வேஸ் எக்ஸிக்யூட்டட் irrespective of try and catch block code. It is used to write the resource releasing code
ஸோ லைக் கனெக்ஷன் க்ளோசிங், ஸ்ட்ரீம்ஸ் க்ளோசிங், சேனல் க்ளோசிங், ஆப்ஜெக்ட் டிஸ்ட்ரக்ஷன். ஒன்றும் இல்லை, சிம்பிள் தான். இந்த ஃபைனலி பிளாக், இப்போ நம்ம கார்பேஜ் கலெக்டரில் ஃபைனலைஸ்னு ஒன்று பார்த்தோம்ல, அந்த ஃபைனலைஸ் என்ன பண்ணிச்சு, நம்மளுக்கு ஒரு கனெக்ஷன் ஃபைனலாக ஆப்ஜெக்ட் டிஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஃபைனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் மாதிரி சிலது எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. அதே மாதிரி இந்த ஃபைனலியும் நம்மளுக்கு சப்போஸ் எதாவது எக்ஸெப்ஷன் த்ரோ ஆயிடுச்சுன்னா, த்ரோ ஆகலனாலும் சரி, ஃபைனலி பிளாக் நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஈவன் அந்த ட்ரை கேட்சில் ட்ரையில் எக்ஸெப்ஷன் த்ரோ பண்ணாலும் சரி, த்ரோ ஆகலனாலும் ஃபைனலி பிளாக் எக்ஸிக்யூட் ஆகிடும். இது எப்போல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா, இப்போ ஒரு சப்போஸ் ட்ரை பிளாக் உள்ளார ஒரு டேட்டா பேஸோட கனெக்ஷன் ஏதோ ஓப்பன் பண்ணுறோம், இல்லை ஒரு ஃபைல் ஸ்ட்ரீமிங் கனெக்ஷன், நெட்வொர்க் சாக்கெட் கனெக்ஷன் ஏதாவது ஓப்பன் பண்ணுறோன்னா, அப்போல்லாம் வந்து சப்போஸ் எக்ஸெப்ஷன் ஏதாவது அடிச்சிச்சுன்னா, அப்போ அந்த ஸ்ட்ரீமிங் யார் அந்த டேட்டா பேஸ் ஓப்பன் பண்ண கனெக்ஷன்லாம் க்ளோஸ் பண்ணோம்ல, அந்த க்ளோஸிங் ஃபங்க்ஷனாலிட்டியெலாம் நம்ம ஃபைனலி பிளாக்ல போட்டுக்கலாம், கேட்ச்லையும் கொடுத்துக்கலாம் வேணும்னா. ஸோ இதுதான் சின்டாக்ஸ் சிமிலர், ட்ரை கேட்ச், ஃபைனலாக ஃபைனலின்றது. ஓகே, ஸோ இது ஒரு சின்ன சாம்பிள் காட்டுறேன். ஸோ நம்மளுக்கு ரிசோர்ஸ்லாம் வேணாம், வெறும் ட்ரை இருக்குது. அண்ட் தென் கேட்ச், நான் எக்ஸெப்ஷன் பிரைமரி கிளாஸே கொடுத்துக்கிறேன். இதில் e டாட் பிரிண்ட் ஸ்டாக் ட்ரேஸ் சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணுறேன். லாஸ்ட்டாக ஃபைனலி பிளாக் கொடுக்கணும். ஓகே, ஸோ ஃபைனலி பிளாக். ஸோ இந்த பிளாக், சாரி, இதில் ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் நான் ஜஸ்ட் இப்போ பிரிண்ட் பண்ணிக்கிறேன். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் ln ஃபைனலி பிளாக் எக்ஸிக்யூட்டட். ஓகே, ஸோ அகெயின் நான் சேவ் பண்ணிட்டேன், கம்பைல் பண்ணுறேன். cannot, ஓ சாரி, நான் அதை ரிசோர்ஸில் போட்டிருந்தேன்ல. ஸோ எனக்கு என்ன எரர் த்ரோ பண்ணுதுன்னா, எஸ்ன்ற சிம்பிளை ஃபைண்ட் பண்ண முடியலன்னு சொல்லுது. ஸ்கேனர் எஸ் ஈக்குவல் டு நியூ ஸ்கேனர் சிஸ்டம் டாட் இன். இப்போ கம்பைல் பண்ணுறேன், கம்பைல் ஆயிடுச்சு. ரன் பண்ணுறேன். இப்போ எனக்கு நம்பர் கேட்குது, ஸோ 0 கொடுக்குறேன். எனக்கு அடுத்த எக்ஸெப்ஷன் அந்த ஸ்டாக் எக்ஸிக்யூட் ஆகிட்டு ஃபைனலாக ஃபைனலி பிளாக்கும் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, ஸோ இதுதான். இன்னொரு சாம்பிள் பார்த்தீங்கன்னா, எக்ஸெப்ஷனே இல்லை, 10 கொடுத்தா எனக்கு ட்ரை பிளாக் ஃபுல்லாக முடிஞ்சிடும், அவுட்புட் எல்லாம் பிரிண்ட் ஆகிட்டு அப்பயும் ஃபைனலி எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இந்த ஃபைனலியோட ரோல் மெயினாக பார்த்தீங்கன்னா இதுதான். ஈவன் ட்ரையில் எக்ஸெப்ஷன் த்ரோ பண்ணதோ பண்ணலையோ, கண்டிப்பாக நம்மளுக்கு ஃபைனலி பிளாக் எக்ஸிக்யூட் ஆகிடும், irrespective ஆஃப் எக்ஸெப்ஷன் த்ரோ ஆகுதோ த்ரோ ஆகலையோ. ஸோ பட் இந்த ரெண்டு கேஸில் மட்டும் ஃபைனலி எக்ஸிக்யூட் ஆகுது. எதுனா, ட்ரை கண்ட்ரோல் வந்து ட்ரை பிளாக் உள்ளார போனால் மட்டும்தான் ஃபைனலி பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும். கண்ட்ரோல் ட்ரை பிளாக் உள்ளாரே போகலன்னா ஃபைனலி எக்ஸிக்யூட்டே ஆகாது. ரெண்டாவது கேஸ் என்னன்னா, சிஸ்டம் டாட் எக்ஸிட் ஆஃப் 0 இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தோன்னா ஜேவிஎம் என்ன பண்ண ஷட் டவுன் ஆகிடும். ஸோ ஷட் டவுன் ஆகிட்டு ப்ரோக்ராமை டெர்மினேட் பண்ணிடும். இந்த சிஸ்டம் டாட் எக்ஸிட் ஆஃப் 0 ஈவன் ட்ரை பிளாக் உள்ளாரே கொடுத்தாலும் நம்மளுக்கு ஃபைனலி எக்ஸிக்யூட் ஆகாது. ஏன்னா ஜேவிஎம்ஐ ஷட் டவுன் பண்ணுறோம் நம்ம, அப்போ எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ இந்த ரெண்டு கேஸில் மட்டும்தான் ஃபைனலி எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ அடுத்து பார்க்க போகிறது வந்து த்ரோஸ் அண்ட் த்ரோ கீவேர்டு. ஸோ இந்த த்ரோஸ் அண்ட் த்ரோ ரெண்டுமே சேம் ஃபங்க்ஷனாலிட்டி தான் பண்ணுது. இதோட மெயின் ரோல் என்னன்னா, ஒரு எக்ஸெப்ஷன் ட்ரை கேட்சை இல்லாமல் எப்படி ஹேண்டில் பண்ணலாம். ஸோ இது செகண்ட் அப்ரோச். ஃபர்ஸ்ட் அப்ரோச் ட்ரை கேட்ச் வச்சு ஹேண்டில் பண்ணலாம், ரெண்டாவது அப்ரோச் வித்தவுட் யூசிங் ட்ரை கேட்ச். ஸோ இது த்ரோஸ் அண்ட் த்ரோ வச்சு நம்ம ஹேண்டில் பண்ணலாம். ஸோ இந்த த்ரோஸ் அண்ட் த்ரோ என்ன பண்ணோம்னா, நம்ம ஒரு எக்ஸெப்ஷனை த்ரோ பண்ணுறோம்.
ஸோ அந்த எக்ஸெப்ஷனை நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணி தரும். ஓகே, ஸோ இதை நான் சாம்பிளில் காட்டுறேன். எனக்கு சப்போஸ் இந்த வாய்ட் மெயினே கூட வச்சுப்போம் நம்ம, இல்லை எந்த மெத்தடாக கூட இருக்கலாம். இப்போ நான் ட்ரை கேட்ச் எதுவுமே போடல, எனக்கு இந்த லைன்ஸ் இருக்குது. இப்போ நான் மெயின் மெத்தடில் ஃபஸ்ட்டு த்ரோஸ் பார்ப்போம். நான் த்ரோஸ்ன்ற கீவேர்ட் இன்னும் எக்ஸெப்ஷன், வெறும் எக்ஸெப்ஷன் கிளாஸும் போடலாம். நான் எக்ஸெப்ஷன் இல்லை எனக்கு எதாவது ஸ்பெசிஃபிக் எக்ஸெப்ஷன்னா அதுவும் போட்டுக்கலாம். இப்போ நான் எக்ஸெப்ஷன் போட்டுக்கிறேன், எனக்கு எந்த இதுவும் ஹேண்டில் ஆகணும்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நான் சேவ் பண்ணிட்டேன், கம்பைல் பண்ணுறேன், கம்பைல்டு ரன் பண்ணுறேன். நம்பர், ஸோ நான் 0 கொடுத்தேன்னா எனக்கு அரித்மெட்டிக் எக்ஸெப்ஷன் த்ரோ ஆயிடுச்சு. வேற ஏதாவது எக்ஸெப்ஷன் இன்புட் மிஸ்மேட்ச் கொடுத்தாலும் எனக்கு அது கேட்ச் பண்ணி த்ரோ பண்ணிடும். ஸோ ட்ரை கேட்ச் இல்லாமையும் நம்மளால த்ரோ பண்ண முடியும். ஓகே, ஸோ அதுதான் இந்த த்ரோஸ்ன்ற இது. இந்த த்ரோஸ் மெயின் மெத்தடில் தான் கொடுக்கணும்னு இல்லை, நம்ம த்ரோஸ்ன்றது இங்கேயும் கொடுத்துக்கலாம். ஒரு சப்போஸ் வாய்ட் M1 இருக்குன்னா அந்த மெத்தடோட டிக்ளரேஷனில் கொடுக்கணும். ஓகேவா, ஸோ மெத்தடோட டிக்ளரேஷனில் தான் த்ரோஸ் கொடுக்க முடியும். வேற எங்கேயும் நம்ம கோட் பிளாக் இங்கே உள்ளார நம்ம த்ரோஸ் கொடுக்க முடியாது. உள்ளார த்ரோ கொடுத்தோன்னா கம்பைல் டைம்லேயே நம்மளுக்கு எரர் த்ரோ பண்ணும். ஓகே, ஸோ மெத்தடோட டிக்ளரேஷனில் மட்டும்தான் த்ரோஸ் கொடுக்கணும். அது எந்த மெத்தடில் வேணால் கொடுத்துக்கலாம். எந்த மெத்தடில் நம்மளுக்கு எரர் த்ரோ பண்ணும், எக்ஸெப்ஷன் த்ரோ பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த மெத்தடில் கொடுத்துக்கலாம். ஸோ சப்போஸ் இல்லை எனக்கு வந்து இது உள்ளார கொடுக்கணும்னா அப்போ நம்ம த்ரோ கீவேர்டு யூஸ் பண்ணிக்கலாம். த்ரோ கீவேர்டு எப்படின்னா, ஓகே நான் ஒரு சினாரியோ சொல்கிறேன். ஸோ நம்ம ஒரு ஏ வாங்குகிறோம். இப்போ இஃப் ஏ கிரேட்டர் தென் 18 அப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். என்னன்னா சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என் எலிஜிபிள் டு மேரி சொல்லிட்டு போட்டுப்போம். ஓகே, அப்படி இல்லைன்னா எல்ஸில் நான் ஒரு எக்ஸெப்ஷனை த்ரோ பண்ணுறேன். த்ரோ நியூ ஆஃப் arithmetic exception not eligible to marry ன்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ நான் இங்கே இந்த மாதிரி போடுவேன். அது ஏன் நான் அந்த மாதிரி நியூ ஆஃப் arithmetic exception போட்டிருக்கேன்னு சொல்கிறேன். ஸோ ஒரு வேல்யூ வாங்குறோம், அது கிரேட்டர் தென் 18னா எலிஜிபிள் டு மேரி, இல்லைன்னா நாட் எலிஜிபிள் டு மேரி. ஸோ இதை நான் சேவ் பண்ணிட்டு கம்பைல் பண்ணுறேன், ரன் பண்ணுறேன். 18 கொடுக்குறேன் ஆர் 19 கிரேட்டர் தென் 18 கொடுத்துருக்கேன்ல. ஸோ எலிஜிபிள் டு மேரி, ட்ரை பிளாக் எக்ஸிக்யூஷன் ஓவர். அகெயின் ரன் பண்ணுறேன், 14 கொடுக்குறேன். எக்ஸெப்ஷன் இன் த்ரெட் மீன் java.lang.arithmetic exception நம்மளுக்கு மெசேஜ் வந்து நம்ம கொடுத்துக்கலாம், நாட் எலிஜிபிள் டு மேரி. ஸோ நம்மளுக்கு என்ன மெசேஜ் வேணுமோ அது கொடுத்துக்கலாம். பட் எனக்கு இதுக்கு முன்னாடி இந்த அரித்மெட்டிக் எக்ஸெப்ஷன் சொல்லிட்டு வருதே, இந்த ப்ரீடிஃபைன்டு கிளாஸ் வரதுக்கு பதிலாக எனக்கு இன்பில்ட்டாக ஏதாவது கிளாஸ் காட்ட முடியுமா, ஸோ ஐ மீன் என்னோட யூசர் டிஃபைன்டு கிளாஸ் காட்ட முடியுமான்னு கேட்டிங்கன்னா காட்ட முடியும். அது வந்து நம்ம எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங்கில் நெக்ஸ்ட் வீடியோ ஒன்று இருக்குது. ஸோ அந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் எப்படி யூசர் டிஃபைன்ட் எக்ஸெப்ஷன் கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இப்போதைக்கு நம்ம இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். பட் இது வந்து ரெக்கமெண்டட் கிடையாது, ஏன்னா அரித்மெட்டிக் எக்ஸெப்ஷன்ன்றது டிவைட் பை 0 அந்த மாதிரி இதுக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்கு தான். ஸோ இங்கே வந்து நம்மளோட லாஜிக்கை யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா, ஸோ இதுதான் த்ரோவில் சொல்லியிருப்பேன். த்ரோவில் வந்து நம்ம எக்ஸெப்ஷனை கிரியேட் பண்ண முடியும். எப்படின்னா ரெண்டு இது,
நியூ ஆஃப்னு போட்டு கிரியேட் பண்ணலாம், நியூ அரித்மெட்டிக் எக்ஸெப்ஷன் போட்டு கிரியேட் பண்ணலாம், த்ரோ நியூ அரித்மெட்டிக் எக்ஸெப்ஷன் போட்டும் கிரியேட் பண்ணலாம். ஓகே, ஆனால் இது நாட் ரெக்கமெண்டட். அரித்மெட்டிக் எக்ஸெப்ஷன் வந்து ஒரு ப்ரீடிஃபைன்ட் எக்ஸெப்ஷன், கண்டெய்ன்ஸ் ஒன்லி ஃபிக்ஸ்டு மீனிங். ஸோ டிவைட் பை 0 வந்து எனக்கு யூசர் டிஃபைன்டாக ஒரு மெசேஜ் காட்டணும்னு நினைக்கிறோன்னா, இப்போ ஏஜ் கிரேட்டர் தென் 18னா யூஆர் நாட் எலிஜிபிள்னு சொல்லிட்டு யூசர் டிஃபைன்டு மாதிரி ஒரு காட்டணும்னா அப்போ நம்ம யூசர் டிஃபைன்ட் எக்ஸெப்ஷன் தான் கிரியேட் பண்ணணும். இப்போ சப்போஸ் இன்வேலிட் ஏஜ் எக்ஸெப்ஷன் சொல்லிட்டு நான் ஒரு எக்ஸெப்ஷன் கிளாஸ் வச்சுட்டு அந்த எக்ஸெப்ஷன் கிளாஸில் இதை ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி பண்ணலாம். ஸோ அதை நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம எப்படி யூசர் டிஃபைன்ட் எக்ஸெப்ஷன் கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அதை நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ இதுதான் த்ரோ அண்ட் த்ரோஸ் கீவேர்டோட பேசிக்ஸ். ஓகேவா? ஸோ நம்ம எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங்கில் நெக்ஸ்ட் வீடியோவில் யூசர் டிஃபைன்ட் எக்ஸெப்ஷன் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அண்ட் ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன்ஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எக்ஸெப்ஷன்ஸ் இங்கே பார்த்தோம்ல ஃபஸ்ட்டு. ஸோ அந்த எக்ஸெப்ஷன்ஸோட ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பிளனேஷன் மாதிரி, அரித்மெட்டிக் எக்ஸெப்ஷனா என்ன, நல் பாயிண்டர் எக்ஸெப்ஷனா என்னன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பிளனேஷன் பார்ப்போம். ஓகே, ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அண்ட் எனி queries கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.